மருமகளை தேடி தேடி அலைந்த குழந்தையை இன்று அந்த கலைமகள் தன்னுடைய வாரிசாக ஏற்றுக்கொண்டு முதல் அரங்கேற்று மேடையாக வழங்கியிருக்கின்றாள்.
கோயில் குடியிருப்பு வசந்தம் நகரிலே குடிகொண்டிருக்கக்கூடிய என் தாயான ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவில். அதாவது காளி என்றாலே அதிகம் சக்தி வாய்ந்தவள், மாகாளி என்றால் பெரிய காளி, அதிகம் சக்தி வாய்ந்தவள் என்று அர்த்தம். அப்பேற்பட்ட சன்னிதானம். அதாவது இந்த காளியம்மனுக்கும் கலைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. எல்லாருக்குமே தெரியும், இதில் இருக்கிறவங்க அனைவரும் பெரியவர்கள். ஏன்னா ஏதும் அறியாத ஒரு காளிதாசை கொண்டு வந்து மகாகவி காளிதாசாக ஒரு பெரிய கவிஞனாக அரங்கேற்றியது அந்த காளி தான். அப்பேற்பட்ட மாகாளியம்மன் சன்னிதானத்திலே அருமை குழந்தை ராஜா அழகப்பன் அவர்கள். இந்த ராஜா அழகப்பனை பற்றி சொல்ல வேண்டுமே ஆனால் அவருக்கு எத்தனையோ தனித்திறமைகள் உண்டு. ஒரு சிறந்த கவிஞன், பாட்டு எழுதக்கூடிய ஒரு திறமை, அத்தனை திறமையுள்ள ஒரு பெரிய கலைஞன். அவருக்கு ஒரு காதல் வில்லிசை கலை மீது. அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு, தீரா காதல் என்று சொல்லுவார்கள் வில்லிசை கலை மீது. அப்பேற்பட்ட ராஜா அழகப்பன் அவர்களை இதுகாலம் வரைக்கும் கலைமகளை தேடி தேடி அலைந்த குழந்தையை இன்று அந்த கலைமகள் தன்னுடைய வாரிசாக ஏற்றுக்கொண்டு முதல் அரங்கேற்று மேடையாக வழங்கியிருக்கின்றாள். இந்த மாகாளியம்மன் சன்னிதானத்திலே கலைத்தாயின் அருளோடும் மாகாளியம்மன் அருளோடும் இங்கே அனைத்து பெரியோர்களும் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதத்தோடும் இந்த குழந்தை, இந்த மேடை அவர்களுக்கு முதல் மேடையாக இருக்கலாம். இன்னும் பல ஆயிரம் மேடைகளை கண்டு தெய்வத் தொண்டை ஆற்றி வில்லிசை கலையிலே சிறந்து விளங்க வேண்டும். உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த அருமை குழந்தைக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ ஹரி ஓம் நமச்சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு
மேனி தும்பிக்கையான் உனது பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கே. வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை மணிமூண்டு வெள்ளை கமலத்தில் வீழ்த்திருப்பார் அன்னை வெள்ளை. ஆமா வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த தாயே. கந்தவேல் கடம்பவேல் சூரன் தலை வதைக்கவே அன்னை தந்த சக்திவேல். வேலோடு வினை தீர்க்கும் செந்தில் வடி வேலவா சரணம் சரணம். என்னால் உருவாகி பெண்ணால் நிலையம் பெற்று ஆமாயோ மண்ணால் உருவாகி கல்லால் கரைவரை கொண்டு ஆமாய்யா இந்த வசந்த நகர் கோட்டையிலே ஆமா சாமி குடியிருக்கும் ஆமா தாயான காளியே துணையே. சுடரிலே பிறந்தவில்லை சுடர் ஒளியிலே பிறந்தவில்லை ஆமாயோ ஐயன் மாயாண்டி என்றும் துணையே. அனை மாமுகத்தோனே அரணாரோட புத்திரனே அரணாரோட புத்திரனே அனை மாமுகத்தோனே அரணாரே புத்திரனே அரணாரோட புத்திரனே அனை மாமயிற்றோனே நாயகா நாயகா பார்வதியால் இன்றெடுத்த பாலகா ஐயா பார்வதியால் இன்றெடுத்த பாலகா சேவர் கொடியோனே செந்தூர் வடி வேல் முருகா செந்தூர் வடி வேல் முருகா மனவக்கு உபகாரி ஆனவா 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 எருமையில் ஏறி இங்கே ஓடிவா ஏறுமையில் ஏறி இங்கு ஓடிவா பல சரஸ்வதி அம்மா வந்து எனக்கு அருள் புரியுமா வந்து எனக்கு அருள் புரிவா தாயே எனக்கு அருள் புரியுமா தாயே எனக்கு அருள் புரிவா தலைமலை உனைதொழுவே நானம்மா 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 கரைக்கு கருவாக வந்து நில்லம்மா கதைக்கு கருவாக வந்து நில்லம்மா ஊரோரும் உன் புகழை உனதடியான் பாடுவதற்கு உனதடியான் பாடுவதற்கு ஊரோரும் உன் புகழை உனதடியான் பாடுவதற்கு உனதடியான் பாடுவதற்கு வந்தனுக்கு துணை நீயும் நில்லம்மா 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 சிந்தையிலே வந்து கூடி கொல்லம்மா சிந்தையில வந்து குடி கொள்ளம்மா நாம் படறிய படிப்பறிய படிப்பறியே ஏடறிய எழுத்தறிய எழுத்தாரியே எழுத தெரிய நாளை தண்டிய நாளை தண்ணி எழுத வைத்தார் அப்பா அம்மா அப்பா அம்மா பாடறியா நாளையிலே நாளையிலே படிக்க வைத்தார் என் குரு எங்கூரு வெள்ளிசையை கற்று தந்த கச்சு தந்த கற்று தந்த வாத்தியார்
புலவர் பாதம் சாமி வந்த சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் வந்திருக்கும் பெரியோர்க்கெல்லாம் வாழ்த்த வந்த கலைஞர்க்கெல்லாம் வணக்கம் வைத்தோம் 6 பேரும் நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் போற்றும் நாடு ராஜாக்கள் ஆண்ட நாடு ராஜபாளையம் நகரத்திலே வசந்த நகர் கோட்டையிலே இருக்கும் அம்பிகையா காளியவ வாசலிலே கதை படிக்கேன் பிள்ளை நானோ என்னுடைய திருக்கதையே என்னுடைய முதல் கதையே அரங்கேற்றம் செய்கிறேன் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஆயவளின் புகழை போல ஊரதுவின் புகழை போல அகிலம் எல்லாம் பேர் விளங்க எல்லாம் பேர் விளங்க என்னை ஆதரிக்க வேண்டுமல்லோ அகிலம் எல்லாம் பேர் விளங்க ஆதரிக்க வேணுமல்லோ சபையோர்களே தாய்மார்களே ஆமா சபை நிறைந்த தாய்மார்களே வந்திருக்கும் பெரியோர்களே ஆமா வரப்போகும் பெரியோர்களே என்னை வாழ்த்த வந்த கலைஞர்களே ஆமா பெருங்குடி மக்களே அனைவருக்கும் ஒரு வணக்கம். ஆமா நாங்கள் 6 பேரும் உங்களுக்கு வணக்கம் செய்தோம். அது மட்டுமா? ஆமா ஐயா. இந்த ஊர் தலைவருக்கு ஒரு வணக்கம். ஆமா இந்த ஊரு நாட்டாமைக்கு ஒரு வணக்கம். சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு ஒரு வணக்கம். ஆமா அண்ணன்மார்கள் அக்காமார்களுக்கு ஒரு வணக்கம். அது மட்டுமா? சரி. இந்த கோவிலிலே ஆமா ஐயா பூஜை செய்யும் பூசாரிக்கு வணக்கம். ஆமா பூஜை செய்யக்கூடிய அந்தனுக்கு ஒரு வணக்கம். அது மட்டுமா? சரி ஐயா. இன்னைக்கு நம்மளுடைய அரங்கேற்றத்தை ஆமா நம்மளுடைய வில்லேசி அரங்கேற்றத்தை உலகம் முழுக்கும் சரி நேரலையில் ஒளிபரப்பு கொண்டிருக்கும். ஆமா உலகெங்கும் இன்று ஒளிபரப்பு செய்து கூடிய யூடியூப் சேனல்ஸ். ஆமா யார் ஐயா? அதாவது சரி யாழி டிவி. அந்த அண்ணாச்சிக்கு ஒரு வணக்கம். ஆமா அண்ணாச்சி இல்லை என்றால் இன்னைக்கு வில்லிசை பத்தி மக்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது ஐயா. ஆமா கண்டிப்பா இன்னைக்கு ஊர் உலகம் சந்து முடுக்கு மூல முடுக்கு எல்லாம் கொண்டு செல்றது பூரா அண்ணன் யூடியூப் சேனல் தான். கண்டிப்பா சரி அது மட்டுமா? சரி ஐயா. அதாவது சரி டிஎன்ஆர் லட்சுமி வீடியோஸ். சரி லட்சுமி வீடியோஸ் அவரும் பெரிய ஒரு யூடியூப் சேனல். சரி ஐயா. அவங்க இருவருக்கும் ஒரு வணக்கம். ஆமா அண்ணன்மார் 2 பேருக்கும் ஒரு வணக்கம். அப்படி சரி வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு வணக்கம் சொல்லி ஆமா அதாவது சரி இன்னைக்கு நமக்கு அரங்கேற்றம். ஆமா உங்களுக்கு ராஜா அழகப்பன் அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு வில்லிசை அரங்கேற்றம்னா யாருக்கு படிக்கணும்? யாருக்கு ஐயா? அதாவது சரி தெய்வத்துக்கெல்லாம் மூத்த தெய்வம் கலியுகத்திலே பிறந்த தெய்வம். ஆமா என் ஐயாவான சாஸ்தாவுக்கு படிக்கணும். ஆமா எந்த ஒரு கோயில் குடை விழாவாக இருந்தாலும் முதலில் சாஸ்தா பிறவி பண்ண வேண்டும் ஐயா. ஆமா சாஸ்தா பிறந்தாதான் மற்ற தெய்வங்கள்லாம் வந்து தங்குன்னு ஆடும் ஐயா. ஆமா அதனால எந்த ஒரு கோயில் கொடை போனாலும் முதல்ல சாஸ்தாவதை விரைவி செய்ய வேண்டும். அது சரி எதனால நம்ம சாஸ்தாக்கு முதல்ல படிக்கிறோம்? எதனால ஐயா? அதாவது சரி நாம் அனைவருமே சரி தாய்க்கும் தந்தைக்குமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளைகள். ஆனா சரி அந்த தர்மதையான சாஸ்தாவோ ஆமா அரிக்கும் சிவனுக்குமாக ஒரு ஆணுக்கும் அதாவது சரி அரிக்கும் சிவனுக்குமாக பிறந்த பிள்ளை. சரி ஐயா. அதனால தான் முதலா எங்க போனாலும் ஆமா ஐயா சாஸ்தாவுக்கு பாடுறோம். ஆமா சாஸ்தாவே பிறவி செய்ய வேண்டும். அதாவது சரி ஊருக்கு ஒரு சாஸ்தா இருக்கும். ஆமா ஊருக்கு ஒரு சாஸ்தா இருக்கும். உங்களுக்கு ஒரு சாஸ்தா இருக்கும். எனக்கு ஒரு சாஸ்தா இருக்கும். ஆமா அண்ணாவிக்கு ஒரு சாஸ்தா இருக்கும். ஆமா பின்னாடி உடுக்கக்கூடிய அடிக்கக்கூடிய அண்ணாச்சிக்கு ஒரு சாஸ்தா இருக்கும். அப்படி சரி ஆமா உடுக்கக்காருக்கு அண்ணனுக்கு ஒரு சாஸ்தா இருக்கு. ஆமா ஆளுக்கு ஒரு சாஸ்தா இருக்கும் ஐயா. அது போல சரி கோவிலுக்கு ஒரு சாஸ்தா இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சரி இந்த ராஜபாளையம் நகர் என்று சொன்னா சரி அதுக்கு என்ன அதுக்குன்னு ஒரு
ஒரு பெரிய கோவிலே இருக்கு. சரிங்க ஐயா. ராஜபாளையம் என்று சொன்னா சரி. முதல்ல ராஜகினி என்று சொல்லக்கூடிய ஆமா சொல்லக்கூடிய மாம்பழத்துக்கு சரி ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சரி, போகும்போது எனக்கு ஒரு 5 கிலோ வாங்கி கொடுத்துருங்க ஐயா. இப்பதான் பிஞ்சு விட்டுருக்கு. போதும் போதும், அடுத்த வாரம் மறுபடியும் வந்து வாங்கிக்கலாம். இப்பதான் பூத்து இருக்கு. சரி. காயாகி கனியாகட்டும். சரி. உங்களுக்கு தான். ஆமா ஐயா. பார்சல். சரி, கண்டிப்பா அனுப்பிச்சு வைங்க. அப்படி. சரி ஐயா. இந்த ஊருக்குன்னு ஆமா, ஊருக்கு ஒரு சாஸ்தா இருக்கும். எந்த ஐயனா இருக்கா தெரியுமா? என்ன ஐயனார் பேர் என்ன ஐயா? மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல. ஆமா, மலையின் அடிவாரத்திலே நீராத்த ஐயனார் இருக்காரு. நீராத்த ஐயனார் என்று பெயர். இன்னைக்கு சரி, இந்த தாயோட வாசலில, இந்த காளியம்மனோட வாசலில நம்ம நீர்காத்த ஐயனாருடைய பிறப்ப படிக்க. ஆமா, அந்த சாஸ்தா உடபிறப்ப படிக்க போறோம். அப்படி. சரி. எத்தனை ஐயனா இருந்தாலும் சரி ஐயா. ஐயனாருக்கெல்லாம் ஐயனா இருப்பவர் யாரு? யார் ஐயா? அந்த சொரிமுத்து ஐயனார். சொரிமுத்து ஐயனார். ஐயன் சொரிமுத்து ஐயனுடைய காப்ப சொல்லி. ஆமா, ஐயனாகிய சரி நீர்காத்த ஐயனார பிறவி செய்வோம். ஆமா, நீர்காத்த ஐயனாரை பிறவி செய்ய போகிறோம். ஹரிஹரன் உருமாறி. ஆமா, அற்புதமாகிய ஓர் ஆமா ஆமா ஐயோ பறிவுடன் கூடி. ஆமா, பாறை மேல் உதித்த பாலன். பாலன் அப்பன் சொரிமுத்தையன் கதையை. ஆமா ஐயா. துதிவர வெள்ளில் பாட. ஆமா, வில்லில் பாட. கரிமுகத்தோனா. ஆமா ஆமா ஐயா. தொந்தி கணபதியின் காப்பு துணையே. ஆடிவெள்ளி கைலாசத்தில். ஆதிவெள்ளி கைலாசத்தில். அரணாரும் அம்பிகையும். பிரம்மலோகம் தன்னதிலே. பிரம்மாவும் சரஸ்வதியும். இந்திரலோகம் தன்னதிலே. ராணியோடு இந்திரனும். வைகுண்டம் தன்னதிலே. பச்சை மாலும் லட்சுமியும். முக்கோடி தேவர்களும். எண்ணாயிரம் ரிஷிமார்களும். மூத்த மகன் கணபதியும். இளையவனா வேளவனும். நந்தியோடு நாரதரும். நந்தியோடு நாரதரும் நலமுடனே கொழுவிருந்தார். நந்தியோடு நாரதரோ. நந்தியோடு நாரதரோ நலமுடனே கொழுவிருந்தார். ஆதி வெள்ளி என்னும். ஆமா ஐயா. கைலாச மலையிலே. ஆமா, கைலாச மலையிலே
அப்பனாய சிவபெருமானும் சரி அம்மையான பார்வதியும் குழுவிருக்க சரி ஐயா. அவரோடு சேர்ந்து ஆமா மூத்த மகன் கணபதியும் ஆமா மூத்த மகன் கணபதியும் இளையவனாகிய வேளவனும் ஆமா வேலவனும் 30 முற்கோடி தேவர்களும் ஆமா தேவர்களும் 88,000 ரிஷிமார்களும் ஆமா ரிஷிமார்களும் நாரதரும் சரி அவரோடு சேர்ந்து நந்தி பகவானும் ஆமா நந்தி பகவானும் அழகாக கொழுவிருந்து வருகிறார். ஆமா அழகாக கொழுவிருக்கிறார். அப்படி கொழுவிருக்கக்கூடிய பகவானும் சரி அதாவது ஆமா ஐயா. அந்த பகவானாக்கப்பட்டவன் ஆமா 14 லோகங்களும் படைத்து ஆமா உலகத்தை படைத்து அந்த சிவபெருமானும் சரி 14 லோகத்துக்கும் ஆமா அழகாக படியிழந்து வருகிறார். ஆமா அழகாக படியிழந்து வருகிறார். அப்படி படியிழந்து வரும் பகவானும் சரி இறை பிறப்பிற்கு ஒரு லோகத்தையும் ஆமா நம்மள மாதிரி மானிடருக்கு ஒரு பிறவியும் மானிடருக்கு ஒரு உலோகத்தையும் உலோகத்தையும் அசுரர்களுக்கு ஒரு லோகத்தையும் படைத்து ஆமா ஐயா அழகாக ஆட்சி செய்கிறார். சரி அதுதான் ஆமா அதாவது சரி சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஆமா மேலோகம் மேலோகம் ஸ்வர்க்கம் சரி அதாவது மத்தி மத்தி நாம் வாழக்கூடிய லோகம். ஆமா மனிதர்கள் சுவாசம் செய்யக்கூடிய லோகம். நமக்கு கீழே ஒரு லோகம் இருக்கு. சரி நமக்கு கீழே எங்க இருக்கு? மண்வெட்டி எடுத்துட்டு வாங்க தோண்டி பார்க்கலாம். நல்லா தோண்டி பாருங்க. சரி ஏற்கனவே ஊர்ல தண்ணி கஷ்டமா தான் இருக்கு. சரி நான் போற போட்டு போன்னு பாக்கீங்களா? ஆமா சரி உங்க புண்ணியத்துல சரி ஐயா நடக்கட்டும். சரி அது மாதிரி சரி காலம்புற மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிங்க. தூத்துக்குடி மக்கள் காலை வச்சிருக்கோம். காலம்புற மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் போன் அடிங்க. நாளைக்கு விடிக்கிட்டோம். சரி அது மாதிரி ஆமா நமக்கு கீழே ஒரு லோகம் இருக்கிறது. ஆமா நமக்கு கீழே ஒரு லோகம் இருக்கிறது. அதுதான் ஆதி பாதாளம். ஆதி பாதாள லோகம் ஐயா. அங்கே அசுரர்கள் எல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா அசுரர்கள் வாழக்கூடிய லோகம். அப்படி சரி 3 லோகங்களுக்கும் ஆமா அதிபதியா இருந்து வருகிறார் சிவபெருமான். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே சரி சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய மேலோகத்திலே ஆமா மேலோகத்திலே அந்த 30 முற்கோடி தேவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம். சரி என்ன எண்ணம்? அதாவது சரி நாமளோ ஆமா தெய்வ பிறவியா இருக்கும். ஆமா நம்மளோ தெய்வ பிறவியாக இருக்கின்றோம். அழகிலே சிறந்தவர்களா இருக்கின்றோம். ஆமா என்ன போல அழகுல சிறந்தவராக இருக்கின்றோம். ஆனா யாரை மாதிரி நிப்பாட்டுங்க. கேட்டு பாருங்க தாய்மார்கிட்ட கேட்டு பாருங்க ஸ்டேஜ்ல 6 பேர்ல யார் அழகுன்னு. ஓ உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னா அப்படித்தான். அதாவது நமக்கு பேர்ல மட்டும்தான் அழகு. பேர்ல மட்டும் அழகுமா இங்க உடம்புலே அழகு ஆர்த்த சில போல இருக்கும் பாத்தீங்களா? இல்லன்னு தெரிஞ்சுதான் சரி அப்பாவும் அம்மாவும் அதான் யூடியூப் ஷாப்ல யாழி என்ன அண்ணனே வளைச்சு எடுத்துட்டே இருக்காங்க தம்பியே. ஆமா 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 பாத்து அப்படி என்னைக்குமே சரி நமக்கு அழகுனா நம்ம அண்ணாவிதான். சரி அது தூத்துக்குடி மாவட்டத்துல தூத்துக்குடி ஊருக்குள்ள தூத்துக்குடி மாவட்டத்துல ஆமா வளரும் இசைக்கலைஞர் பட்டு ராஜா. சரி அவர்தான் சரி ஐயா அழகு. அது மாதிரி சரி தேவலோகத்திலே ஆமா தேவர்களுக்கு ஆமா ஐயா அழகு இருக்கு. சரி ஆனா என்ன இல்ல தேக பலம் கிடையாது. ஆமாம் தேக பலம் கிடையாது ஐயா. தேக பலம் வேண்டும்னா என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? நல்லா சாப்பிடணும். அப்படி கைய வச்சுதான் நல்லா சாப்பிடணுமா? சாப்பிட்டா மட்டும் போதுமா? போதுமே. என்ன வேணும்? என்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று. அப்படின்னா என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? தேவாமிர்தம் புசிக்க வேண்டும். அமிர்தம் உண்டாமானால் மட்டுமே நாம் என்னையா உடுக்கறானே என்ன சொல்றீங்க? பஞ்சாமிர்தம் சாப்பிட்டா பழனிக்கு தான் போகணும். சரி அப்படி அமிர்தம் பகிர்ந்து புசித்தால் மட்டுமே ஆமா ஐயா என்றும் இளமையோடு சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும். என்றுமே நாம் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா அந்த தேவர்கள் எல்லாம் ஆமா எங்கே வருகிறார்கள் என்று தெரியுமா? எங்க ஐயா வருகிறார்கள்? ஊரினிலே ஒரு கடலாம் உலகளந்தான் வாழும் கடல். நாட்டினிலே ஒரு கடலாம் நாராயண நாடும் கடல். அவனி எங்கும் பேர் விளங்கும் பார்க்கடலாம். தேவரெல்லாம் கூடினராம் அவனி எங்கும் பார்க்கடலாம். அங்கே தேவரெல்லாம் அப்படி ஆமாய்யா தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சரி ஊரினிலே ஒரு கடலாம். ஆமா உலகளந்தான் வாழுங்கடல். நாட்டினிலே ஒரு கடலாம். அந்த நாராயணன் வாழுங்கடல். என்ன கடல்? என்னையா கடல்? அதுதான் பார்க்கடல். ஆமா பார்க்கடல். அந்த பார்க்கடல் ஆமா பார்க்கடல்
பால் கடலுக்கு போகணும் அப்படி அப்படி சரி அந்த பார்க்கடலின் கரையினிலே வந்து சரி ஐயா தேவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? என்ன ஏ தேவர்களே இந்த பார்க்கடலை ஆமா நாம் கடைந்தோமானால் ஆமா பார்க்கடலே ஒரு தாலியாகவும் அதாவது சரி பார்க்கடலை ஒரு தாலியாகவும் ஆமா ஒரு தாலியாகவும் மகேந்திரகிரி மணி என்று சொல்லக்கூடிய மலையை ஆமா மலையை மத்தாக இறக்கி ஆமா ஒரு மத்தாகவும் வாசி என்றும் பாம்பை ஆமா ஐயா தாம்பு கயிறாக சுத்தி ஆமா சுருட்டி இந்த பார்க்கடலில் கடைந்தோமானால் ஆமா பார்க்கடலே கடைந்தோமானால் அங்கே அமிர்தம் பிறக்கும், அங்கே அமிர்தமானது சுரக்கும். அந்த அமிர்தத்தை நாம் பருகிறோம் என்றால் ஆமா அமிர்தத்தை நாம் ருசித்தோமானால் என்றும் சிரஞ்சீவியாக வாழலாம், என்றும் இறப்பில்லாத சிரஞ்சீவியாக நம்ம வாழ முடியும் என்று சொல்லி சரி அதாவது ஆமா ஐயா அவ்வளவு பெரிய பார்க்கடலை ஆமா தேவர்களால மட்டும் கடைய முடியுமா? அவங்க அழகுல மாத்திரம் தானங்கய்யா சிறந்தவர், திரேக பலம் கிடையாது ஐயா, தேகத்துல பலம் கிடையாது. ஆமா அதனால சரி என்ன செய்யறாங்க? என்ன அசுரர்கள் எல்லாம் அழைக்கிறார்கள். ஆமா வலிமை மிக்க அசுரர்களையும் அழைத்துக் கொள்கிறார்கள். ஏ அசுரர்களே வாருங்கள் இங்கே வாருங்க. அதாவது சரி நாங்கள் பார்க்கடலை கடைந்து ஆமா அமிர்தம் புசிக்க போகிறோம், ஆமா அமிர்தமானது ருசிக்க போகிறோம், எங்களுடன் சேர்ந்து சரி நீங்களும் பார்க்கடல் கரைய வந்தால் ஆமா பார்க்கடலே கடைய வர வேண்டும், உங்களுக்கு பாதி பங்கை கொடுக்கிறோம். ஆமா 2 பேரும் சேர்ந்து பாடுபடுவோம், ஆமா அதுல வரக்கூடிய அமிர்தத்தை 2 பேரும் பகிர்ந்து கொள்ளுவோம் என்று சொல்லி முன்னாடி இருந்தா அப்ப நீங்களும் இழுத்து இழுத்து கயிறை பிடிச்சு கடையணும் ஐயா. வேற முன்னாடி இருந்துட்டு ஓசில சாப்பிட்டு போன்னு நினைக்கப்படாது. சரி அப்படி ஆமா ஐயா அசுரர்களையும் அழைத்துக் கொண்டு ஆமா தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து தேவர்கள் ஒருபுறமும் ஆமா அசுரர்கள் ஒருபுறமும் ஆமா ஒருபுறமும் சேர்ந்து ஆமா அந்த பார்க்கடலை கடைகிறார்கள். சரி ஐயா அப்படி பார்க்கடலை கடைய ஆமா அங்கே கலசத்திலே அமிர்தம் பிறக்கிறது. ஆமா கடைய கடைய கலசத்திலே வந்து அமிர்தமானது சுரக்கிறது. அப்படி அமிர்தம் கிடைத்த உடனே சரி என்ன நடக்கிறதுங்க? என்ன நடக்குது? அதாவது ஐயா அமிர்தத்துக்கு ஆமா தேவர்களும் ஆமா அரக்கர்களும் சரி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமா பாடுபட்டது 2 பேர் தான் ஐயா. சரி அப்படி ஒரு இடத்துல ஆமா ஆணும் சேர்ந்து சண்டை ஓட்ட என்ன ஆகும்? என்ன நடக்கும்? வெட்டு குத்து குளபலியில தான் போய் முடியும் கண்டிப்பாக. அதுவும் பொம்பளையில சண்டை போட்டா கூட மட்டும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா நல்ல 1 மணி நேரம் நின்று நல்ல வேடிக்கை பார்க்கலாம். போகும்போது வாங்கிட்டு தான் போறீங்க. வா முடிய புடி ஏன் முடிய புடி இன்னும் ஆசை இருக்குனே. ஆமா பொம்பளை சண்டை பார்க்க நல்லா இருக்கும் ஐயா. அதானே கொண்ட முடிய புடிச்சு சுத்தி தர்றாட்ல விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இன்னும் கொஞ்சங்களாம் அப்படியே இந்த வசந்த நகருக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. என்ன பெருமை ஐயா? பெண்கள் தான் இங்க ஒற்றுமையா இருந்து அப்படியா இந்த கோயிலே உருவாக்கி கொண்டு செலுத்திட்டு வராங்க. சரி அதனால தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி. ஆமா சரி அதனால நீங்க நினைக்கிற மாதிரி சண்டையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இங்க கிடையாது என்ன கிடையவே கிடையாது. சரி நாளை காலையில ஏதாவது பைப்ல தண்ணி வந்தா பார்க்கலாம். இருந்து பாத்துட்டு போங்க. ஆமா வரும்போது யாருக்குன்னு பைப்ல தண்ணியே வரல, ஒழுக்கு தண்ணி மாதிரி வந்துட்டு குடம் இங்க இருந்து அங்க வரைக்கும் இருந்துச்சு. அப்படியா? நாளைக்கு இருந்து பாத்துட்டு போத்தானே போறேன். பாருங்க அப்படி ஆமா ஐயா தேவர்களும் அசுரர்களும் சரி ஆணும் ஆமா உனக்கு எனக்கு என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமா அமிர்தத்திற்கு உனக்கு எனக்கு என்று சண்டை போடுகிறார்கள். அப்படி சரி அங்கே அசுரர்களும் தேவர்களும் ஆமா அங்கே சண்டையிடுவது ஆமா அங்கே யாருக்கெல்லாம் கேட்கிறது தெரியுமா? யாரெல்லாம் அறிகிறார் தெரியுமா? அங்கே யாருக்கெல்லாம் கேட்கிறது தெரியுமா? யார் ஐயா? அக்கறையில் தானே அங்கே போடும் சண்டை இக்கரையில் இருப்பவர்க்கு கேட்குதங்கே. அக்கறையில் போடும் சண்டை இக்கரையில் இருப்பவர்க்கு கேட்குதங்க. அப்படி சரி அக்கரையில் போடும் சண்டை ஆமா ஐயா இக்கரையில் வந்து கேட்கிறது. ஆமா அக்கரையில் போடும் சண்டை இக்கரையில் கேட்கிறது. ஆணும் போடும் சண்டை சரி அகிலமெல்லாம் கேட்கிறது. உனக்கு எனக்கு என்று போடும் சண்டை இந்த உலகமெல்லாம் கேட்குது ஐயா. உலகமெல்லாம் கேட்கிறது. சரி அப்படி ஆமா தேவர்களும் அசுரர்களும் போடும் சண்டை சரி யாருக்கு கேட்கிறது? யார் ஐயா அறிகிறார்? திருமாலுக்கு கேட்கிறது. பார்கடலிலே வள்ளி கொண்ட பச்சமால் அறிகிறார். பார்த்தால் திருமார். சரி ஐயா
அப்படி நம்ம பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பார்க்கடல் கரையில ஆமா வந்தாங்க 2 பேரு. இப்படி சரி தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஆமா 2 பேரும் உனக்கு எனக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. சண்டை முத்திச்சுனா ஆமா லோகம் தாங்குமா? இந்த பார்க்கடல் தாங்குமா? தாங்காது. இந்த சண்டையை நம்ம விளக்கு பிடிக்கணுமே. அதனால சரி முதல்ல போய் சண்டை நிப்பாட்டணும். ஆமா அந்த சண்டையை நிப்பாட்டணும் ஐயா. அதாவது சரி ஐயா. யாரு சண்டை போடுறா? யாரு? ஆணும் சண்டை போடுறாங்க. சரி நம்ம ஒரு ஆணா போய் சண்டை போட்டா என்ன ஆகும்? கூட முட்டு சண்டை பத்திக்கிட்டு எரியும். நமக்கும் சேர்ந்து அடி விடும். ஐயா நீனு வானா அவர் யாராவது ஒரு பக்கம் சேர்ந்துட்டாருன்னா கூட முட்டு கொழுந்து விட்டு எரியும் ஐயா. ஆமா அதனால அப்படி சரி அந்த பச்சை மாலை பார்க்கிறார். ஆமா வார்க்கடலிலே நாராயணன் பார்க்கிறார். அதாவது பாருங்க சரி ஒரு இடத்துல ஆணும் சண்டை போட்டாங்கன்னா சரி அந்த இடத்துல ஆமா ஒரு பெண்ணு போய் நின்னு என்னையா இங்க சண்டைன்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும். ஆமா என்னங்க நீங்க இங்க வாங்க, எங்க நீங்க இங்க போங்கன்னா சண்டையானது கொஞ்சமாவது விலகும். அதாவது சரி அப்படி கேட்டாங்கன்னா ஆமா ஆண்கள் அப்படியே அமைதியாயிருவாங்க. அதே மாதிரி சரி அந்த நாராயணனும் சரி நாமளும் ஒரு பெண் வடிவம் எடுத்து போனா ஒரு அழகிய பெண் ரூபத்தை கொண்டோடு போனால் அப்படி சரி மாய மோகினி வடிவம் எடுத்து சென்றால் ஆமா ஒரு அழகிய மாய மோகினி அவதாரத்தோடு நாம் போனேமானால் அங்கே நடக்கும் சண்டையை நிறுத்தி விடலாம் சரி என்று சொல்லி ஆமா அவர் அங்கே எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா வருகிறார்? பால் நிலவா. ஆமா ஐயா. திருமுகமா பால் நிலவா திருமுகமா சிகையழகா பருவம் வந்த பெண்ணை போல மங்கை நல்ல ரூபம் கொண்டா மங்கை நல்ல ரூபம் கொண்டா மங்கை நல்ல ரூபம் கொண்டா மங்கை நல்ல ரூபம் கொண்டா மாயனந்த கோபாலனோ மங்கை நல்ல ரூபம் கொண்டா மாயனந்த கோபாலனு மாயனந்த கோபாலனு சங்கையுள்ள பெண் வடிவம் தான் எடுத்தான் கோபாலன். சங்கையுள்ள பெண் வடிவம் தான் எடுத்தான் கோபாலன். 16 வயது கொண்ட பருவம் உள்ள பெண்ணை போல 16 வயதுடைய பருவம் உள்ள பெண்ணை போல முன்னழகும் பின்னழகும் முன்னழகும் மேத்தி போல வடிவாழகும் அப்படி சரி ஐயா. அந்த நாராயணனும் ஆமா அழகான பெண் ரூபம் எடுத்து ஆமா அழகிய ஒரு பெண் அவதாரம் எடுத்து அங்கே சரி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும் இடத்துக்கு வருகிறார். ஆமா பார்க்கடலை நோக்கி வருகிறார். ஏ தேவர்களே, ஏ அசுரர்களே ஐயா எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? சண்டை போடாதீங்க. என்ன காரணம்? என்ன சண்டை? அதான் எதுக்கு சண்டை சொல்லுங்க. அந்த கலசத்தை என்கிட்ட கொடுங்க. ஆமா அமிர்த கலசத்தை என்னிடம் கொடுங்க ஐயா. இதுக்கு சண்டை போடுறீங்க? ஆமா கொண்டாங்க, நான் பகிர்ந்து தரேன் உங்களுக்கு. அப்படி சொல்லி சரி தேவர்கள் ஒரு புறமும் ஆமா அசுரர்கள் ஒரு புறமும் ஆமா தேவர்களை ஒரு புறமாகவும் அசுரர்களை மறுபுறமாகவும் அமர வைத்தார். தேவர்கள் இருக்கும் இடத்திற்கு மட்டும் ஆமா ஐயா அந்த தேவாமிரத்தை பகிர்ந்து கொடுத்து ஆமா அமிர்த கலசத்தை தேவர்கள் இருக்கக்கூடிய வரிசையிலே ஆரம்பித்தார் நாராயணன். அப்படி சரி தேவர்களுக்கு மட்டும் அந்த அமிர்தத்தை பகிர்ந்து கொடுத்து ஆமா நாராயணன் அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே அருந்த கொடுத்தார். அமிர்தத்தை காலி செய்து விட்டு சரி கலசத்தை கீழே போட்டு உடைச்சிடுறாரு. ஆமா அமிர்தமானது முடிய கலசத்தை கீழே போட்டு உடைத்து விட்டார். பார்த்தார்கள் அசுரர்கள். ஆமா ஏ தேவர்களே நீ என்ன சொன்னீங்க? பார்க்கடல கடஞ்சா ஆமா கூட சேர்ந்து கடஞ்சீங்கன்னா ஆமா ஐயா உங்களுக்கு பாதி பங்கு தாரம் என்று தானே சொன்னீங்க. ஆமா 2 பேருக்கும் பங்கு வைத்து தானே சாப்பிடணும்னு சொன்னீங்க. இப்படி ஆமா
உங்களுக்கு மட்டும் இப்ப அமிர்தத்தை பங்கு வச்சுட்டு. ஆமா ஐயா, வில்ல அடிச்சது 6 பேர் அடிச்சிட்டு நீங்க மாத்திரம் பணத்தை சுருட்டிட்டு போனா எப்படி? அப்படியா? குத்துன காசுல பாதி தரணும்ல. கண்டிப்பா. அப்படியே போகும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருங்க. சரி. அப்படி. ஆமா ஐயா. உங்களுக்கு மட்டும் அமிர்தத்தை பங்கு வச்சுட்டு. ஆமா, வந்த நாராயணனும் உங்களுக்கு மாத்திரம் அமிர்தத்தை கொடுத்தார். இப்படி எங்களை ஏமாத்தலாம் எப்படி என்று சொல்லி. சரி. தேவரிடத்திலே அசுரர்கள் எல்லாம் சண்டைக்கு போறாங்க. சரி. மறுபடியும் ஆமா தனது உண்மையான சுரூபத்தை எடுத்து. சரி. அந்த தேவர்களை விரட்டுகிறார். சரி ஐயா. அந்த தேவர்களை விரட்ட. சரி. அந்த நாராயணனுக்கு. ஆமா. அந்த நாராயணனோ. ஆமா. தன் கையிலே உள்ள. சரி ஐயா. சுதர்சன சக்கரத்தை எடுத்து. ஆமா, அசுரர்களுடைய ஆட்டத்தை அடக்குவதற்காக அசுரர்கள் மீது பிரவேசிக்கிறார். சரி. அந்த நாராயணனுடைய சக்கரத்துக்கு பயந்து. ஆமா. அந்த அசுரர்களோ. ஆமா ஐயா. பாதாள லோகத்திலே சென்று மறைகிறார்கள். நமக்கும் கீழே உள்ள பூலோகத்திலே போய் மறைகிறார்கள். அப்படி. சரி. அசுரர்கள் எல்லாம் சென்று மறைய. சரி. அந்த சக்கரமானது. ஆமா. எங்கே வந்து நிற்கிறது? எங்க ஐயா வருகிறது? பாதாள லோகத்திலே. ஆமா. பாதாள வள்ளி என்று சொல்லக்கூடிய பெண்குடியால் இருக்கிறார். ஆமா ஐயா. அந்த பெண்குடியால் முன்னே வந்து நிற்கிறது. சரி. அந்த சக்கரமானது. ஆமா. வந்து நிற்க. ஆமா. பார்த்தால் பாதாள வள்ளி. சரி. ஆகா. ஆமா. வந்திருப்பதோ. ஆமா. திருமாலுடைய சக்கரம் ஆயிற்று என்று சொல்லி. ஆமா, அவளோ ஒரு அரக்க குல பெண்ணாக இருந்தாலும் தினமும் பூஜை செய்யக்கூடிய ஒரு சாமி பக்தி உள்ள அரக்கி. அது மட்டுமா? சரி. பிள்ளை இல்லாமல் இருந்து வருகிறாள். ஆமா ஐயா. அதாவது. ஆமா. வந்திருப்பது. ஆமா. திருமாலுடைய சக்கரமே என்று சொல்லி. மாயக்கண்ணனோட சக்கரம் இல்ல ஐயா. இருகை கூப்பி வழங்க. சரி. அந்த சக்கரமோ. ஆமா. அந்த பாதாள வள்ளிக்கு. ஆமா. குழந்தை வரத்தை கொடுத்து விட்டு. ஆமா, அம்மாளானவள் எதற்காக தவம் இருந்து பூஜை செய்தாலோ அதற்குண்ட பலனே சக்கரமானது கொடுக்கின்றது. கொடுத்து விட்டு. சரி. மீண்டும் நாராயணன் கைக்கே சென்றது. ஆமா, மாயக்கண்ணனிடம் சக்கரமானது சென்று விட்டது. அன்று முதலே. சரி. அந்த பாதாள வள்ளியோ. ஆமா. அன்று முதல் குடிமறந்தாள். சரி. ஆயிலையால் கர்ப்பவதியானாள். ஆமா, கர்ப்பமுற்றாள். அப்படி கர்ப்பவதியாகி. சரி. அழகான ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறாள். அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருக்கிறாள். அந்த பிறந்த அந்த ஆண் குழந்தைக்கு. அதாவது குழந்தை பிறந்தா என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? பேர் வைக்கணும். சரி ஐயா. அந்த பாதாள வள்ளியோ. ஆமா. எப்படி பேர் வைக்கிறாள் தெரியுமா? என்ன பேர் ஐயா? அதாவது. சரி. தன்னுடைய குழந்தையோ. ஆமா. அரக்க வம்சத்திலே பிறந்தாலும். சரி. தன்னோட குழந்தையானது. ஆமா. வல்லவனாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி. சரி. வல்லரக்கன் என்று பெயர் வைக்கிறார். அரக்கர் குலத்திலே அரக்கன் என்று பெயர் நாமம் சூட்டுகிறார். அப்படி. சரி. வல்லரக்கன் என்று பெயரை வைத்து. சரி. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக. ஆமா, பொழுது ஒரு வண்ணமுமாக. அந்த பாதாள வள்ளியோ. சரி. தனது குழந்தையை வளர்த்து வருகிறார். எப்படி? அழகாக வளர்த்து வருகிறார். சரி, அழகாக வளர்த்து வருகிறார். அப்படி. சரி. குழந்தையானது வளர்ந்து. சரி. தனது வாலிப பருவமாகிறது. சரி. வாலிப பருவமானதும். ஆமா, வாலிப பருவம் அதை அடைகின்றார். அந்த பாதாள வள்ளியோ. ஆமா. அந்த பாதாள லோகத்திற்கு. சரி. தனது மகனை. ஆமா. முடிசூட்டி வைக்கிறாள். ஆமா, முடிசூட்டி வைக்கிறார். நமக்கு அப்புறம் இந்த பாதாள உலகத்தை ஆள வேண்டுமே என்று. ஆள வேண்டுமே என்று. சரி. அந்த வல்லரக்கனை. ஆமா ஐயா. பாதாள லோகத்துக்கு முடிசூட்டி வைக்கிறார். சரி. அந்த பாதாள லோகத்தை. ஆமா. அந்த வல்லரக்கனும். சரி. அழகாக ஆட்சி செய்து வருகிறான். ஆமா, அழகாக ஆட்சி செய்து வருகின்றான். அப்படி ஆட்சி செய்து வரக்கூடிய வேளையிலே. சரி ஐயா. அந்த வல்லரக்கனும். ஆமா. எங்கே செல்கிறான்? எங்க அங்கே கருவூலத்திற்கு சென்று. சரி. கருவூலத்தை பார்வையிடுகிறான். ஆமா. அந்த கருவூலம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? கருவூலத்துல 5 பைசா கூட கிடையாது. 5 பைசா இல்ல, வெறும் பெட்டி பூட்டின மாணிக்கு இருக்கு ஐயா. அதனால. சரி. அவன் யாரை அழைக்கிறான் தெரியுமா? யார? வாரும் ஐயா மந்திரியே. வார்த்தை ஒன்று சொல்ல கேளா. வாரும் ஐயா மந்திரியே. வார்த்தை ஒன்று சொல்ல கேளாம். கூறும் ஐயா மந்திரியே. மன்னனுக்கு உண்பதிலே. கப்ப பணம் என்னாச்சு? கிஸ்தி பணம் என்னாச்சு? வரி பணம் என்னாச்சு? வந்த பணம் என்னாச்சு? கருவூலம் தான் காலியாகி. கருவூலம் தான் காலியாகி. இருப்பதென்ன காரணமோ? கருவூலம் தான் காலியாகி இருப்பதென்ன காரணமோ?
மந்திரிமார்களே இங்க வாரோம். இங்க வாங்க. அதாவது சரி, கருவூலத்துல ஆமா ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஆமா, கருவூலம் கஜானா பெட்டி எல்லாம் காலியாக இருக்கு ஐயா. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்று மந்திரியை கேட்க, ஆமா அந்த மந்திரியோ, சரி ஏ மன்னா நாட்டுல சரி மழை இல்ல. ஆமா, உங்க அப்பா இருக்கும் போது 3 மாதம் வருடம் 3 மழை பொழிஞ்சு வருடம் 3 பூ விளைஞ்சிச்சு ஐயா. ஆமா, என்னைக்கு நீங்க அரசாட்சிக்கு வந்தீங்களோ அரையணையில ஏறி உட்கார்ந்தீங்க. அன்னையில இருந்து காலையில சாப்பிட்டா மத்தியானம் சாப்பிட முடியல, மத்தியானம் சாப்பிட்டா நைட்டு சாப்பிட முடியல ஐயா. எதனால? அந்த அளவுக்கு பஞ்சமும் பட்டினியா இருக்கு. இட்லி தோசை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? அப்பேற்பட்ட பஞ்சம் உங்க ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு ஐயா. அப்படி? ஆமா, பஞ்சம் வந்து சேர்ந்தனால சரி மக்களோ ஆமா வரி கொடுக்கல. சரி, வரி கொடுக்க முடியல. ஆமா, ஏன்னா சரி மக்களோ விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. ஆமா, நாட்டுல மழை தண்ணி இல்லாதனால மழை தண்ணி கிடையாது, விவசாயம் நடக்கல. அதனால சரி மக்கள் வரி கொடுக்கல. ஆமா ஐயா, கருவூலம் காலியாக இருக்கு. ஆமா, கஜானா பெட்டி காலியாக இருக்கு. மந்திரிமார்களே, மக்கள் வரி கொடுக்காட்டி என்ன அந்த சிற்றரசர் வருஷம் கொடுக்கக்கூடிய வரி என்னாச்சு? ஆமா, 56 சிற்றரசர்களும் கொடுக்கக்கூடிய வரி பணம், கப்ப பணம், கமிஷ பணம் நமக்கு என்னாச்சு ஐயா என்று கேட்க, ஆமா மந்திரிமார்களிடம் வல்லரக்கன் கேட்க, என்ன செய்வையோ எனக்கு தெரியாது. ஆமா, ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. மந்திரியே ஐயா, உடனே 56 தேசத்திற்கும் சென்று, ஆமா 56 சிற்றரசர்களிடம் சென்று அந்த சிற்றரசர்களிடத்துல சரி மன்னன் வரி கேட்டார் என்று சொல்ல வாங்கி வா. ஆமா, அரக்கனுக்கு கொடுக்க வேண்டிய வரி பணம், கப்ப பணம், இஸ்தி பணத்தை எல்லாம் வசூல் செய்து வாடா மந்திரிமார்களை என்று சொல்ல, அப்படி வரி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னா, ஆமா அனைவரையும் சிறைபிடிப்பேன் என்று சொல்லு. ஆமா, அனைவரையும் சிறைபிடிப்பேன் என்று சொல்லி வர என்று சொல்லி, ஆமா அந்த மந்திரியோ ஆமா 56 தேசத்திற்கு வந்து சரி அந்த சிற்றரசர்களிடம் சென்று, ஆமா ஐயா, சிற்றரசர்களே, அரசர்களே, இதனால வரைக்கும் ஆமா நீங்க அந்த மன்னனுக்கு வரி கட்டாம இருக்கீங்க. ஆமா, கப்ப பணம் கட்டவில்லை. அதனால சரி உடனடியாக கப்ப பணத்தை கட்டணும். ஆமா, வல்லரக்கணும் உங்களிடம் கப்ப பணம் வாங்கி வர சொல்லி எங்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்படி கப்ப பணத்தை கொடுக்கலனா, ஆமா மன்னனா உங்களை சிறைபிடிக்க சொல்லி இருக்கு. ஆமா, உங்களை கைது செய்வேன் என்று சொல்லுவார் என்று சரி 56 தேசத்து சிற்றரசர்கள் என்று கூற, சரி ஐயா, அந்த சிற்றரசர்களோ சரி மந்திரிமார்களே என்ன கேட்ட வரியா கேட்டீங்க. என்னைக்கு உங்க அரசன் ஆட்சிக்கு வந்தானோ அன்னில இருந்து மழை கிடையாது, வெள்ளம் கிடையாது, பூ விளையது கிடையாது. அதாவது வல்லரக்கனுடைய தந்தையாகிய சரி இந்த மன்னனோ ஆமா அரக்கனா இருந்தாலும், ஆமா ஐயா, நல்ல ஆட்சி செய்து வந்தார். அரக்க குலத்தினோட அரசனாக இருந்தாலும் அவருடைய ஆட்சி வெறும் சிறப்பாக செல்வ செழிப்பாக இருந்தது ஐயா. அதனால சரி நாட்டுல நல்ல மழை பெய்ஞ்சது. ஆமா, விவசாயம் செழிச்சது. ஆமா, வருடம் 3 மழை பெய்ந்தது, வருடம் 3 பூ விளைந்தது ஐயா. அதனால சரி வல்லரக்கனுக்கு வரி கொடுத்தோம். ஆமா, இந்த பாவை சண்டால வல்லரக்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தானோ அதனால இருந்து ஆமா ஒரு துளி மழை இல்ல, மழை கிடையாது. இதுல சரி அதுக்கு அதனால நாங்க வரி கொடுக்க முடியாது, நாங்க கப்ப பணம் இஸ்தி பணம் கொடுக்க முடியாது ஐயா. அதையும் மீறி சரி அந்த வல்லரக்கனும் ஆமா வரி கேட்டானா, ஆமா என்ன செய்யும்? என்ன வரி கொடுக்க மாட்டோம். ஆமா, வேணும்னா சரி போருக்கு வாரோம், உங்கள் படைகளை திரட்டி வர சொல்லுங்கள் என்று சொல்ல, போர் புரிந்து பார்ப்போம் என்று. ஆமா, நம்மகிட்ட என்ன படலாம் ஐயா இருக்கு? அந்த 56 இங்க ஒண்ணு சாப்பாட்டு படையும் ஒரு சொறிப்படையும் தான் இருக்கு. அப்படியா? வேற குதிரைப்படை கிடையாது, ஒட்டகப்படை கிடையாது, யானைப்படை கிடையாது, ஒரு படையும் கிடையாது. இங்க ஆமா எல்லாம் சர்க்கஸுக்கு போயிட்டு ஒண்ணு பள்ளிவாசலுக்கு வசூல் செய்ய போயிட்டு, இங்க ஒரு சாப்பாட்டு படம் இருக்கு, முன்னாடி 3 சொறிப்படம் இருக்கு. இந்த படம் தான் இருக்கு நம்ம கிட்ட. ஆமா, அப்படியே அப்படி சரி ஐயா. அந்த 56 தேசத்து சிற்றரசர்களோ ஆமா அந்த மந்திரி ஆயிடும். ஆமா, என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், பயந்து நாங்கள் நடக்க மாட்டோம். பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், பயந்து நாங்கள் நடக்க மாட்டோம். கப்ப பணம் கொடுக்க மாட்டோம், கையை கட்டி நிக்க மாட்டோம். கப்ப பணம் கொடுக்க மாட்டோம், கையை கட்டி நிக்க மாட்டோம். கிஸ்தி பணம் கொடுக்க மாட்டோம், கீழ்பணிந்தும் நடக்க மாட்டோம். கிஸ்தி பணம் கொடுக்க மாட்டோம், கீழ்பணிந்து நடக்க மாட்டோம். வல்லவமோ உண்டு என்றார், ஒன்று என்றார் வர சொல்லுங்கோ சண்டை செய்ய. வல்லவையோ உண்டு என்றார், உண்டு என்றார் வர சொல்லுங்கோ சண்டைக்கு. அப்படி
அப்படி ஆமா 56 தேசத்து சிற்றரசர்களும் சரி அமைச்சரும் கூறவே மந்திரிமார்களே அந்த மந்திரியோ ஆமா எங்கே செல்கிறான் எங்க அந்த வல்லரக்கனிடம் செல்கிறான் சரி மன்னா ஐயா அந்த 56 தேச சிற்றரசர்களும் சரி நமக்கு வரி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி விட்டார்கள் நமக்கு கப்ப பணம் தர மாட்டார்களாம் அதனால சரி மீறி நீங்க வரிய கேட்டீங்கன்னா ஆமா போருக்கு வாங்க என்று சொல்கிறார்கள் நம்மள படையெடுத்து வர சொல்றாங்க ஐயா ஆமா மந்திரியே சரி அதாவது ஆமா நீங்களோ ஒத்தாளா இருக்கீங்க ஆமா 56 தேசத்து சிற்றரசர்கள் இருக்கணும்னா அங்க 56 சிற்றரசர்களும் பெரும் ஆட்சியோட இருக்கிறார்கள் ஆமா நம்மளோ இங்க ஒரு சொறிப்படையும் சாப்பாட்டு படையோட தான் நம்ம இருக்கோம் என்ன செய்ய முடியும் அவங்களை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியுமான்னு பாருங்க வல்லரக்கரே என்று சொல்ல அந்த வல்லரக்கனும் சரி என்ன நினைக்கிறா தெரியுமா என்ன அப்படி ஆமா ஐயா 56 தேசத்து சிற்றரசர்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் சரி நமக்கோ ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க வேண்டும் சரி ஆமா ஆமா ஐயா ஆண்டவனை நினைத்து தவம் இருந்து ஆமா அரிய பல வரத்தை வாங்கி ஆமா ஆண்டவனை நினைத்து தவம் இருந்து அரிய பல தவளத்தைகளை வாங்கி கொண்டு வரத்தை வெற்றால்தான் சரி 56 தேசத்து சிற்றரசர்களை எதிர்க்க முடியும் ஆமா நாம் எதிர்த்து சண்டை செய்ய முடியும் என்று நினைத்து என்று சொல்லி ஆமா அந்த வல்லரக்கனோ ஆமா மந்திரியை அழைத்து ஆமா மந்திரியே மந்திரிமார்களே நானோ ஆமா ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க போறேன் நான் பகவானை நினைத்து பாரத்தவம் இருக்க போகிறேன் என்று சொல்லி சரி அந்த மன்னரிடத்திலே ஆமா ஆட்சியை கொடுத்து விட்டு ஆமா தான் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியினை மந்திரிகளிடம் ஒப்படைத்து விட்டு ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க போறான் ஆமா பகவானை நினைத்து தவம் இருக்க போகிறான் வல்லரக்கன் அதாவது சரி வல்லரக்கனோ மன்னன் ஆமா ஒரு மன்னன் எப்படி இருப்பாரு எப்படி இருப்பாரு இன்னைக்கு ராஜா அழகப்பன் இருக்காருல ராஜ கோலத்துல ஆமா ஆமா அதே மாதிரி மாலையும் கழுத்துமா பொன் பொருளோட இருப்பாரு அதாவது சரி ஒரு மாலைய போட்டா ராஜகோலம் ஆமா அது மாதிரி சரி அவனோ மன்னன் ஆமா ஐயா ராஜ கோலத்திலே இருப்பான் ஆமா அப்படி ராஜ அலங்காரத்திலே தவம் இருக்க முடியுமா முடியாது சாமி தவத்தை பெற வேண்டுமானால் கடவுளுடைய அருளை பெற வேண்டுமானால் நம்ம ஒரு தவகோலத்தை எடுக்க வேண்டும் ஐயா எப்படி தவகோலம் செய்கிறார் தெரியுமா எப்படி தவகோலம் செய்கிறார் சாமியே காவி நல்ல உடை அணிந்தான் கழுத்தில் ருத்தி ராஜா மேதாவி போல் நீர மேனி எங்கும் பூசி வந்தா படுத்தப்பட்டு வெந்நீரா பையில் நல்ல மணியும் வைத்தார் காதினிலே குண்டலாமா கையினிலே கமண்டலாமா பொற்பட்டானே வல்லரக்க பூமியிலே தம் இருக்க புறப்பட்டானே வல்லரக்க பூலோகத்தில் தவம் இருக்க அப்படி அந்த வல்லரக்கனும் சரி ஐயா காவி நல்ல உணையடிந்தான் ஆமா கழுத்திலே ருத்தி ராட்சமிட்டான் காதிலே ஆமா குண்டலமோ ஆமா கையிலே கமண்டலமோ ஏந்தி கொண்டு சரி ஐயா எங்கே வருகிறான் எங்க வருகிறான் அதாவது சரி அதாவது ஆமா ஐயா அவன் எங்கே வருகிறான் தெரியுமா எங்க அந்த கைலாயமலை அடிவாரத்துல சரி கங்கா நதியை கரை அடிவாரத்திலே ஆமா அடிவாரத்திலே வந்து சரி தவ பொருட்களை இறக்கி வைக்கிறான் சரி ஐயா அப்படி தவ பொருட்களை இறக்கி வைத்து ஆமா அவனோ ஆமா தவசாலையை அலங்கரிக்கிறான் தவசாலையை அலங்கரிக்கின்றான் அப்படி சரி தவசாலைகளை அலங்கரித்து எப்படி தவசாலை அலங்கரிக்கிறான் அவன் தவசாலைகளை அலங்கரித்து சரி அவன் எப்படி தவம் இருக்கிறான் என்று தெரியுமா சரி ஐயா ஆலோயேர குழியை வெட்டி ஆலோயேர குழியை வெட்டி ஆயிரம் மூட கம்பம் நட்டி கம்பம் தேடி பக்கத்திலே செப்பு கூடம் ஒன்று வைத்தான் செப்பு கூடம் பக்கத்திலே செவ்விலனி தேங்காய் வைத்தான் அதாவது சரி செப்பு குடத்து மேல செவ்வலனி தேங்காய் எதுக்கு வைக்கிறோம் எதுக்கு ஐயா அதாவது சரி அவன் யார நினைத்து தவம் இருக்க போறான் யார் அந்த பகவானை நினைத்து தவம் இருக்க போகிறான் அந்த பகவானை நினைத்து தவம் இருக்கிறான் ஐயா இருங்க ஒரு நிமிஷம் கோயில்ல கேசரி கொடுக்காங்க ஒரு உருண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டா அப்படியா ஆமா தவம் இருக்க போறான்னு சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல இருப்போம் தவம் அதாவது அப்படியே அந்த வல்லரக்கனும் சரி
தவம் இருக்க போறான், பட்னி தான் தவம் இருக்க போறான். சரி ஐயா. இங்க உங்களுக்கு கேசரி கேக்கு. ஆமா, எத்தால கூல் ட்ரிங்க்ஸ் வேற இருக்கு, கேசரி வேற. எனக்கு பாட்டே ஓட மாட்டுக்க. அது எப்படி ஓடும்? ஆமா, 12 வருட காலம் தவம் இருக்க போறாங்கய்யா. ஆமா, ஆள கேசரியும் கூல் ட்ரிங்க்ஸும் ஒரு புடி புடிச்சோன்னா கொஞ்சம் தாங்கும்ல. நம்ம ஆரம்பிச்சு 12 நிமிஷம் தான் ஆகுது. அப்படித்தான், அவ்வளவுதான் ஆகுதா? ஆமா, நம்மளால முடியல. நாங்க வீட்டுல கிளம்புனது 3 மணிக்குல ஐயா கிளம்பணும். ஆமா, 3 மணிக்கு கிளம்பி. எங்க இருந்து கிளம்பி இருக்கீங்க? நாங்க தூத்துக்குடியில இருந்து 3 மணிக்கு கிளம்பணும். தூத்துக்குடி இருந்து கிளம்புனீங்க. மறு சாம வரப்போகுது. அப்படியே நானும் ஆமா, என்னைக்கு அரங்கேற்றம் சொன்னாங்களோ சரி அன்னையில இருந்து கிளம்பிட்டே இருக்கேன். ஆமா, அன்னையில இருந்து உங்க மூஞ்சில அருவம் இல்ல, பொருளும் இல்ல, ஆளு படபடுத்து வேர்த்த விதமா தான் இருக்கீங்க. என்ன செய்ய? ஆமா, வீடியோகள்ல பார்த்தா அண்ணன் எப்ப பார்த்தாலும் வேர்த்த விதமா தான் இருக்கீங்க. இந்த இருக்கிற அண்ணாவி, சரி நம்ம அண்ணாவி கூட ஆமா 20-25 மேடை ஏறியாச்சு. இருந்தாலும் இந்த ஒரு பயம் போல ஐயா. இன்னைக்கு தான் தெரியுது. சரி, அண்ணாவி படுற பாடு. அண்ணாவி படுற பாடு தெரியும். தன்னால இங்க அள்ளு விடுது. ஆமா, இதுல எத்தனை மேடை ஏறினாலும் நம்ம ஏறக்கூடிய மேடை முதல் மேடல் ஐயா. 1-2 யூடியூப் சேனல் வேற கூப்பிட்டாச்சு. ஆமா, அது முன்னாடி இருந்து என்ன பாரு ஒன்ன பாரு ரெண்டும் நம்மளே பாத்துக்கிட்டே இருக்கு. அப்படியே அப்படியே சரி, எத்தனையோ கலைஞர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, சரி கொஞ்சம் உடம்புக்கும் சரியில்லை. உடம்புக்கு என்னைக்கு அரங்கேற்றம் பண்ண போறேன்னு சொன்னீங்களோ அன்னையில இருந்தே உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை தான் ஐயா. அதனால இந்த ஸ்டேஜை விட்டு இறங்கணும் ஆளு ஒரு பூரிப்பு ஆகுங்க பாருங்களேன். ஏதோ அப்படியே 2 அண்ணாவி இருக்கனால ஆமா இங்க ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதோ எங்க அம்மா ஜெயலலிதா அம்மா தூத்துக்குடி சிங்கப்பெண்ணு முன்னாடி இருக்கிறனால எங்க கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த வல்லரக்கனும் சரி, அதாவது தவசாலையை அலங்கரிக்கின்றான். தவசாலை அலங்கரித்து ஆமா, சாந்து கொண்டு தரைமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு, மாவு கொண்டு தரைமொழிகி மஞ்சளாலே கோலமிட்டு, பாடு கொண்டு தரைமொழியை வன்னிராலே கோலம் போட்டு, அப்படி தவசாலையை அலங்கரித்து தவசாலைக்கு கொண்டு வந்த பொருட்களை தவசாலைகளை இறக்கி வைக்கின்றான். அப்படி இறக்கி வைத்து சரி ஐயா, ஆளுயர குழியை வெட்டி, சரி அங்கே 1000 முழ கம்பை நட்டி, ஆமா 1000 முழம் கம்பை நட்டி, அந்த கம்பந்தடி பக்கத்துல ஆமா செப்பு குடம் வைக்கின்றான். ஆமா, செப்பு குடத்தை வைக்கின்றான். செப்பு குடத்து மேல ஆமா செவ்விழனி தேங்காய் வைத்தான். ஆமா, செவ்விழனி தேங்காய் எதற்காக வைக்கின்றார் சொல்லுங்க ஐயா. எதற்கு வைக்கிறோம்? எதற்கு? அதாவது ஆமா அவனோ ஆமா சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கான். ஆமா, அந்த பகவானை நினைத்து தவம் இருக்க போகிறான். அந்த சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? எத்தனை கண்ணு? 3 கண்ணு. 3 கண்ணு ஐயா, 3 கண்ணு. தேங்காய்க்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு ஐயா. அதனால சரி, அந்த சிவனை நினைத்து தேங்காயை வைக்கிறான். அந்த பகவானை நினைத்து அந்த செவ்வரளி தேங்காயினை வைக்கின்றான். அப்படி தேங்காய் வைத்து ஆமா அந்த சிவலனை தேங்காய் மேலே ஆமா செவ்வரளி மாலை சாத்தி சரி அந்த சிவபெருமானை வணங்கி சரி ஐயா அந்த கம்பம் மேல ஏறி நின்று ஆமா அந்த வல்லரக்கனும் ஆமா ஓராண்டா ஈராண்டா 12 வருட காலம் 12 வருட காலம் ஆமா அவன பாரத்தவம் இருந்து வருகிறான். ஆமா, பகவானை நினைத்து அரகரா சிவ சிவ சம்போ மகாதேவா என்று அந்த ஆண்டவனை நினைத்து ஆமா ஐயா அரணே நல்ல அரணே என்று சிவனே நல்ல சிவனை என்று கடும் தவத்தை செய்து வருகிறான். ஆமா, சிவ தபசுகளை செய்து வருகின்றான். அப்படி ஆமா அந்த வல்லரக்கன் செய்யும் தவமானது ஆமா அந்த பகவான் வல்லரக்கனோ செய்கின்ற தவமானது எங்க கேட்குது? எங்க ஐயா கேட்கின்றது? ஆதிவள்ளி கைலாயிலே கேட்கிறது. ஆமா, கைலாயமே கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுது ஐயா. கிடு 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 ஆடுது. ஆமா, அதாவது சரி மேடை ஏறதுக்கு முன்னாடி ஆமா எனக்கு எப்படி ஆடுச்சோ எப்படி கை கால்லாம் கொட 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 ஆடுச்சோ அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. ஆமா, இட்லி வச்சா இட்லி சாப்பிட மாட்டேக்காரு, கேசரி வச்சா கேசரி சாப்பிட மாட்டேக்காரு, இன்னைக்கு சேமியா பாத்து வச்சாங்க அதுவும் சாப்பிட மாட்டேக்காரு. 3 மாசம் கேட்டா எனக்கு படபடன்னு வருது படபட வருதுங்காரு. 3 காலையில சரியா போய் ஒரு மாட்டு மாட்டிடுவாரு அவரு. அப்படியே இங்க வந்து இறங்கின பிறகுதான் ஆமா ஒரு தெம்பே வந்திருக்கு. சரி, அப்படியே ஆமா ஐயா அந்த கைலாய மலையானது ஆமா கிடு 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 கிடுன்னு ஆடுது. ஆமா, நடுங்குகிறது ஐயா அந்த கைலாய மலையாட. ஆமா, அந்த சிவபெருமானும் பார்வதியும் சரி என்ன நினைக்கிறாள் என்ன தெரியுமா? என்ன அந்த சிவபெருமானும் ஆமா இன்னைக்கும் இல்லாத கையில இன்னைக்கு ஆடுது. ஆமா, ஒரு நாளும் இல்லாத கைலாயம் இன்னைக்கு கடகடன்னு ஆடுகின்றது. என்னன்னு தெரியலையே என்று நினைக்கிறார். என்னன்னு தெரியல என்று நினைக்கிறார். சரி, அங்கே என்று பார்க்கும்போது ஆமா தன்னை நினைத்து சரி அந்த வல்லரக்கனோ பூமியிலே தவம் இருந்து வருகிறார். ஆமா, இந்த பூலோகத்திலோ என்ன நினைத்து ஒருவர் தவம் இருக்கிறார். ஏ அம்மா பார்வதி, ஏ அம்மா உமையவளே, என்னுடைய சிஷியன் ஒருவன் சரி பாரத்தவம் செய்து வருகிறான். இந்த பகவானை நினைத்து பூமியிலே பாரத்தவம் செய்கின்றான். அப்படி சரி தவம் இருக்கும் அரக்கனுக்கு தவம் இருக்கும் சிஷியனுக்கோ ஆமா
என்ன வர வேண்டும் என்று கேட்டு சரி நான் கேட்ட வரத்தை தர வேண்டும். ஆமா அவன் தவம் இருக்கும் வலிமைக்கு நான் அவனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் அம்மா என்று பார்வதியிடம் சொல்லி சரி அம்மா பார்வதி அம்மா நானும் பூலோகத்திற்கு சென்று வரம் கொடுத்து வருகிறேன் என்று சொல்லி ஆமாம்மா அங்கே பூலோகம் வருகிறார். சரி அந்த பகவானோ ஆமா அங்கே பூலோகத்துக்கு எப்படி வருகிறாரு? எப்படி வருகிறாரு? அதாவது சரி ஆண்டவனோ ஆமா எங்க இருக்காரு? எங்க கையில இருக்காரு. கையிலாம் இருக்காரு. பூலோகத்துக்கு வர போறாரு. அரக்கனும் ஆமா பூலோகத்துல தவம் இருந்து இருக்கிறான். சரி அங்க ஆமா அரக்க மட்டுமா தவம் இருக்கான்? ஆமா ஐயா. அதாவது சரி பூலோகத்துல ஆமா மானிட மனுக்கள் எல்லாம் இருக்காங்க. ஆமா மானிட மனுக்கள் இருக்கிறாங்க. நம்மளுடைய காட்சியானது தவம் எவம் இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் காட்சி கொடுக்க வேண்டும். நம்ம நினைத்து வல்லரக்கன் மட்டும்தான் தவம் இருக்கான். ஆமா நம்மளை நினைத்து பாரதவம் 12 வருட காலம் வல்லரக்கன் மட்டும்தான் இருக்கான். அவனுக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் நம்மளுடைய காட்சியை கொடுக்க வேண்டும். அதனால சரி இங்க சிவகோலத்தை நாம சென்றோமானா ஆமா எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் காட்சி கொடுக்க வேண்டிய ஆகிவிடும் என்று சொல்லி சரி அந்த பூலோகத்திற்கு ஆமா எப்படி வருகிறார்? எப்படி வருகிறார்? ஆண்டி குலத்திலே வருகிறார். ஆண்டி கோலத்திலே வருகின்றார். அதாவது சரி ஆண்டி குலத்திலே வந்து சரி அந்த வல்லரக்கன் தவம் இருக்கும் இடத்திற்கே வந்து ஆமா என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன? ஏ வல்லரக்கா, ஏ வல்லரக்கா, கம்பம் விட்டு கீழே இறங்கப்பா. ஏ வல்லரக்கா, ஏ வல்லரக்கா அப்படி என்று ஓங்கிய சத்தத்துடனே சிவபெருமான் அழைக்கின்றார். பார்த்தா வல்லரக்கன். ஆமா தவம் இருக்கு வல்லரக்கனும். யாரடாது? யாரு நம்மள பேரை சொல்லி கூப்பிடையே யோசிப்பாங்களே. ஏ வல்லரக்கா என்று கூப்பிடுறானே. யாருன்னு தெரியலையே. யாரா இருக்கும்? ஐயோ யாரா இருக்கும் ஐயா என்று சொல்லி சரி கண் விழித்து பார்க்கான். ஆமா கண் விழித்து பார்த்தா யார் இருக்கா? நம்ம தவத்தை கலைத்து விட்டு யார் என்று தெரியவில்லையே. அங்கே ஒரு ஆண்டி வந்து நிற்காரு. ஒரு பண்டார குலத்துல ஒருத்த வந்து இருக்கானே. ஏ வண்டாரமே, யாரப்பா நீ? யாரப்பா நீ? என்னுடைய தவத்தை கலைத்து விட்டாயே. நான் பகவான் என்றெல்லாம் நினைத்தேன். நானும் ஆண்டவனை நினைத்து தவம் இருந்து வருகிறேன். ஆமா நீயோ ஆமா இப்படி என் தவத்தை வந்து கெடுத்துட்டே என்று சொல்ல. சரி ஐயா. அந்த ஆண்டியோ ஆமா ஏ வல்லரக்கா ஐயா யார நினைத்து தவம் இருக்கியோ? ஏ வல்லரக்கா யார நினைத்து தவம் இருக்கியோ? நான் தான்ப்பா அந்த சிவபெருமான். அந்த ஈசன் தாயா நான் வந்திருக்கேன் என்று சொல்ல. என்ன சொன்ன? சொல்ல நீதான் அந்த சிவபெருமானா? ஆமா. எப்பா இனி என்ன நினைச்ச? என்ன? எனக்கு ஆமா ஆண்டவன் என்றால் யார் என்று தெரியாது நினைச்சியா? யார் என்று தெரியாது நினைத்தல. ஆண்டவனுக்கு உண்டான அறிகுறியே உன்னிடம் இல்லையே பகவானே. ஆண்டவன்னா எப்படி இருப்பாரு? அதாவது சிவபெருமானா எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாரு? தலையிலே கொண்டை இருக்கும். ஆமா கழுத்திலே ருத்திராட்சம் இருக்கும். தொண்டையிலே பிறை சூடி இருப்பாரு. ஆமா கழுத்திலே பாம்பணிந்திருப்பார். அது மட்டுமா? சரி கங்காதேவியை தலையிலே சூடி இருப்பார். ஆமா புலியுடை அணிந்திருப்பார். கழுத்திலே ருத்ராட்ச மாலை இருக்கும். அந்த பகவானுடைய வாகனமும் ஒரு இல்லை ஐயா. அது மட்டுமா? சரி கழுத்திலே ஆமா சர்ப்பத்தை அணிந்திருப்பார். யானைத்தோல் ஆசனம் இருக்கும். ஆமா ஐயா. ஆனா ஆமா நீயோ பண்டாரம் போல இருக்க. ஆமா காவி உடை அணிந்து கலித்தால ருத்ராட்சத்தோட வந்திருக்கிய ஐயா. நீ பகவான் சொல்றியா? நான் எப்படி நம்புறது? ஐயா வல்லரக்கா நீ என்ன நம்ப வேண்டாம். சரி உனக்கு என்ன வர வேண்டுமோ கேளு, நான் தாரேன். எதற்காக தவம் இருந்தியோ உன்னுடைய வரத்தை கேளு. இந்த பகவான் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்ல. அதுக்கப்புறம் என்னை நீ நம்பு. சரி என்று சொல்ல. ஆமா அந்த வல்லரக்கனும் சரி ஆண்டவனிடத்திலே வரம் கேட்கின்றான். என்ன வரம் கேட்கின்றான்? அவன் எப்படி வரம் கேட்கிறான் தெரியுமா? எப்படி ஐயா? தன்னுடைய வலது கையை உயர்த்தி. சரி அந்த வலது கையிலே ஆமா ஆள்காட்டி விரலை நீட்டி. சரி ஆள்காட்டி விரலை நீட்டி ஆழக்கடல் என்று சொல்லக்கூடிய ஆமா கடல் சமுத்திரத்தின் முன்னே நீட்டினார். சரி சமுத்திரத்தின் முன்னாடியே ஆள்காட்டி விரலை நீட்டினார். அந்த சமுத்திரமானது சரி முன்னே வற்ற வேண்டும் பின்னே பெருக வேண்டும். முன்னே வற்ற வேண்டும் பின்னே பெருக வேண்டும். அந்த பாதையிலே நான் நடந்து செல்ல வேண்டும். அந்த வழியிலே நான் செல்ல வேண்டும். அது மட்டுமா? சரி அந்த நடு விரலை நீட்டி. ஆமா பாம்பு விரலை நீட்டி பருவதம் என்று சொல்லக்கூடிய மலையை நீட்டி கையை நீட்டினால். அந்த மலை முன்னே விரலை நீட்டினால். சரி அந்த மலையானது சுக்கு நூறாக நொடிந்து. ஐயோ சுக்கு நூறாக நொறுங்க வேண்டும். எனக்கு பாதையாக வேண்டும். எனக்கு வழிவிட வேண்டும். அது மட்டுமா? சரி மோதிர விரல் என்று சொல்லக்கூடிய. ஆமா மோதிர விரல் என்று சொல்லக்கூடிய இந்த மோதிர விரலை நீட்டி. அதாவது இந்த மோதிர விரலானது ஆமா
இளம் கண்ணியர் முன் நீட்டினால் சரி அந்த கன்னி பெண்களானது ஆமா எனக்கு வசியமாகி ஆமா என் பின்னே வர வேண்டும். நான் எங்க கூப்பிடுகிறேனோ அங்க வர வேண்டும். ஆமா சரி அது மட்டுமா? சரி ஐயா. யார் சிரசிலே கைய வைக்கின்றனோ என் கையை வைக்கின்றனோ ஆமா அந்த சிரசானது வெடிச்சு சரி அவள் எரிந்து சாம்பலாக வேண்டும். அவர் சிரசானது 1000 சுக்கு 100ஆக நொறுங்க வேண்டும் ஐயா என்று வல்லரக்கனும் வரத்தை கேட்க சரி அந்த சிவபெருமானம் ஆமா ஐயா வல்லரக்கா ஐயா உனக்கு வரத்தை தந்துட்டேன், உனக்கு வரத்தை நான் கேட்ட வரத்தை தந்தேன் என்று சொல்லி ஆமா அந்த வல்லரக்கனும் சொல்லவே சரி அந்த வல்லரக்கனும் சரி என்னடா அது ஐயா நாமளும் ஆமா ஒரு வருஷமா 2 வருஷமா 12 வருட காலம் தவம் இருந்தேன். இவர் வந்தாரு, காவி உடை அணிந்தாரு, கழுத்துல ருத்ராட்சம் இட்டாரு, கையில கமனடத்தோட வந்தாரு. அண்ணன் தண்ணி இல்லாம கேட்ட வரத்தை உனக்கு நான் தந்தேன் என்று சொன்னாரே, இவர் வரத்தை தந்தாரா தரலையா? ஒரே வார்த்தையில தந்தேன் என்று சொல்லிவிட்டாரே. அப்படி அந்த வல்லரக்கனும் ஆமா ஐயா என்னடா அது ஆமா இந்த சிவபெருமானம் சரி தந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு சரி என்று சொல்ல ஆமா தந்தேன் என்று சொல்லிவிட்டாரு. ஆமா உனக்கு கேட்ட வரத்தை தந்தேன் என்று சொன்னாரு. அதாவது சரி ஒரு கோவிலுக்கோ ஆமா நம்ம சாமி கூட போனோம்னா ஆமா அதாவது சரி ஐயா அந்த பூசாரி தட்டுல ஆமா ஒரு 10 ரூபா போட்டா நமக்கு ஒரு கனி கொடுப்பாரு. ஆமா கனியை கொடுப்பாரு. ஒரு 100 ரூபா போட்டோம்னா 100 ரூபா போட்டா சாமியை தூக்கிட்டு போன்னு சொல்லுவாரு. ஆமா தூக்கிட்டு போயிருங்க. ஆமா 5000 ரூபா கொடுத்தா கோயில நம்ம பேர்ல எழுதியே வச்சிருவாங்க. அப்படியா? அப்படிதான் நம்ம இந்துக்கள் சமுதாயத்துல அதான் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு கோயில்லையும். அப்படியா? ஆமா ஐயா. சரி அப்படி சரி 100 ரூபா கொடுத்தா ஆமா ஒரு மாலைய போடுவாரு. சரி நாமளும் ஆமா 12 வருஷமா தவம் இருக்கும். ஆமா ஒரு வருடம் 2 வருடம் இல்லையே 12 வருட காலம் நம்ம தவம் இருக்கமே. தந்தேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையில முடிச்சு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. வந்தது சிவபெருமான் தானா? யாரோ தெரியலையே. கரெக்ட் சரியாதான் வரத்தை கொடுத்தாரா? சரி என்று சொல்லி ஆமா என்ன செய்யணும்? என்ன சோதிச்சு பார்க்க வேண்டும் என்று சிவபெருமானை சோதித்து பார்க்கணும். சரி வல்லரக்கன் வாங்கின வரத்தாலே சிவனை சோதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆமா வரம் கொடுத்த வனாந்தர காடிலே யாருமே இல்ல, வரம் கொடுத்த பகவானையே சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி சரி அந்த சிவபெருமானை சோதிக்க வேண்டுமே என்று சொல்லி ஆமா ஐயா அந்த வல்லரக்கனும் ஆமா சிவபெருமானை விரட்டி வர சரி அந்த சிவபெருமானம் ஆமா அங்க ஐவேளை காட்டிலே ஆமா வல்லரக்கனுக்கு பயந்து சரி அங்க ஐவேளை காட்டிலே ஆமா அழகிய பிருந்தாவனத்திலே சரி அரளைச்செலி முட்டத்திலே சென்று சரி ஐயா லிங்கமாக மறைகிறார். ஆமா லிங்கமாக மறைகின்றார். அப்படி லிங்கமாக மறையவே சரி அங்கே விரட்டி வரும். சரி வல்லரக்கனும் ஆமா என்ன செய்யறான்? என்ன இந்த பிருந்தாவனத்துக்குள்ளதான் போனார் சிவபெருமான். ஆமா அந்த முட்டுச்சந்துக்குள்ளதான் போயிருக்காரு பகவான். எங்க போனாருன்னு தெரியலையே. போன பாதைக்கு திரும்பி வந்துட்டான் ஆகணும் ஆளு. ஆனா சரி இந்த பிருந்தாவனத்துக்கு ஆமா ஒரே ஒரு வாசல் தான், ஒரே ஒரு வழிதான். உள்ள போனாலும் திரும்பி இந்த பாதைக்கு தான் வரணும், வந்து ஆகணும். சரி என்று சொல்லி ஆமா ஐயா பிருந்தாவனத்து வாசலிலே அந்த வல்லரக்கனோ உட்கார்ந்துடுறான். ஆமா பகவான் என்று விழிமேலே வெளி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாளா 2 நாளா சரி 8 நாளாச்சு. ஆமா ஐயா 8 நாள் ஆச்சு. போன பகவான் திரும்பி வரல. போன பகவான காணும் என்று சொல்லி சரி அந்த கைலை மலையில ஆமா பார்வதியோ அழுது கொண்டிருக்கிறார். சரி அழுது புலம்பி கொண்டிருக்கிறார். ஆமா ஐயோ ஆமா வரம் கொடுக்க போன பகவான காணுமே. ஆமா என்ன நோக்கி தவம் இருக்கானுக்கு வரம் கொடுத்துருவார் என்று சொன்ன பகவான ஆள காணணுமே. இன்னோட எண்ணி 8 நாள் ஆச்சு. ஆமா ஆமா போன பகவானுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ போனவர் ஆள காணமே என்று சொல்லி சரி அந்த பார்வதியால் அழுது புலம்புகிறார். ஆமா அதாவது சரி பெண்ணானவளுக்கு ஆமா திருமணம் என்று ஆனதுனா சரி யாரு துணை? யாரு துணை? கெட்டின கணவனும் ஆமா பெற்ற பிள்ளைகள் தான் துணை. கண்டிப்பா ஐயா. அதாவது சரி பெற்ற பிள்ளையாகிய சரி மூத்த பிள்ளை ஆமா கணபதியோ ஆமா அதாவது மூத்த பிள்ளை கணபதியோ சரி நமக்கு ஆமா ஒரு பிரயோஜனமும் இல்லாம சரி ஆலமரத்து அடியில போய் உட்கார்ந்திருக்கான். சரி
அதாவது ம் இளைய மகன் ஆ வேலவனோ சரி குண்டிருக்கும் இடமெல்லாம் ஆமா குமரனா போய் உட்கார்ந்துட்டான். சரி நான் கணவனோ ஆமா வரங்கெடுக்க சென்ற வர ஆளை காணோம். பூந்த வீடு சரியில்லைனா சரி பெண்ணு யார நினைப்பா? யாரு? பிறந்த வீட்டை நினைப்பா. ஆமா புகுந்த வீடு சரியில்லைன்னா பிறந்த இடத்ததனையா நினைப்பா. அப்படி சரி யார நினைக்கிறா? யார தன் அண்ணனாய கண்ணனை நினைக்கிறா. ஆமா மாயக்கண்ணனே மனதில் நினைக்கின்றார். நாராயணனை நினைக்கிறார். சரி அந்த நாராயணனோ ஆமா இங்கே இருக்கிறார். எங்க? அந்த நாராயணனோ சரி தன் தாய் மாமனாகிய சரி கம்சனை வதம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஆமா ஆயர்வாடி பட்டணத்திலே சரி கண்ணனாக அவதாரம் எடுத்து வருகிறார். ஆமா ஆயர்வாடி பட்டணத்திலே கண்ணனாக அவதாரம் செய்கின்றார். அப்படி கண்ணனாக அவதாரம் எடுத்து சரி அந்த ஆயர்வாடியிலே ஆமா ஐயா சிறு குழந்தையாக சரி சுட்டித்தனம் செய்து கொண்டு சரி அந்த ஆயர்வாடியிலே ஆமா அழகோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சரி ஐயா அப்படி வாழ்ந்து வரக்கூடிய கண்ணனோ ஆமா கண்ணனுக்கு என்ன வேலை? என்ன? ஆடு மாடுகள் மேய்ப்பது வேலை. ஆமா ஆடு மாடுகள் ஆயர் குலத்தில் அதானே அவங்க குலத்தொழிலே. அப்படி சரி தன் தந்தையிடத்திலே ஆமா அண்ணன் பரம்பூர் அண்ணனுக்கு பொன்னாடை போட்டிடும். அப்படி சரி ஐயா அந்த மாயக்கண்ணனோ ஆமா மாயக்கண்ணனுக்கு என்ன வேலை? என்ன? ஆடு மாடுகளை மேய்க்கும் வேலை. ஆமா அவர்கள் குலத்தொழிலான ஆடு மாடுகளை மேய்ப்பது. அப்படி சரி ஆயர்வாடியிலே இருந்து ஆமா ஆடு மாடுகளை பற்றி கொண்டு சரி இங்கே வருகிறார். எங்க? அந்த ஐவேளை காட்டுக்கு வருகிறார். ஆமா அழகிய பிருந்தாவனத்தை நோக்கி வருகின்றார். அந்த சரி பிருந்தாவனத்திற்கு வந்து ஆமா மாடுகள் களைப்பாறவே சரி சீங்குழல் எடுத்து ஆமா ஐயா புன்னக வராளி என்று சொல்லக்கூடிய ஆமா ராகத்தை இசைக்கிறார். ராகத்தை சங்கீதத்தை இசைக்கின்றார். அந்த கண்ணனோ ஆமா புல்லாங்குழல் இசைக்க சரி பார்த்தார் சிவபெருமான். ஆமா அந்த சிவபெருமானோ சரி ஐயா இருக்காரு. எங்க? பிருந்தாவனத்துல இருக்காரு. அழகிய காடு ஐவேலி பிருந்தாவனம் அரளி செடிக்குள்ள இருக்காரு ஐயா. அந்த மாயக்கண்ணனோ சரி அந்த சீங்குழல் இசைக்க ஆமா மாயக்கண்ணன் குழலை கேட்டு ஆமா யாரெல்லாம் ஆடுகிறார் தெரியுமா? யாரெல்லாம் ஆடுகிறார்? மாயனூதும் குழலை கேட்டு மரங்கள் ஆடவே ஆடு மாடவே மரத்துக்குள்ளே ஒளிந்திருக்கும் சிவனும் ஆடவே ஆயனூதும் குழலை கேட்டு ஆடு மாடவே அகிலமாடவே அருள் கொப்பின் உள்ளே இருக்கும் சிவனும் ஆடவே அரளி கொப்பையில் ஒளிந்திருக்கும் சிவனும் ஆடவே அப்படி சரி மாயன் ஊதும் குழலை கேட்டு சரி ஐயா மரங்கள் ஆடுகிறது. ஆமா மரம் செடிகள் எல்லாம் ஆடுகிறது. கொடிகள் ஆடுகிறது. ஆமா மாடுகளும் ஆடுகிறது. சரி ஐயா அப்படி ஆமா அங்கே சிவபெருமானும் ஆடக்கூடிய இருக்கக்கூடிய ஆமா அரளி கொப்பும் சேர்ந்து ஆடுகிறது. ஆமா அவர் ஊதக்கூடிய சீங்குழல் சத்திற்கு அருள் கொப்பும் சேர்ந்து ஆடுகின்றது. பார்த்தா சிவபெருமான் சரி ஆகா ஆமா சீங்குழல் ஊதும் நாதத்தை கேட்டா சரி நம்ம மச்சானோட குரல் மாதிரி இருக்கே என்று சொல்லி சரி ஐயா அந்த அரளி முட்டத்தை விட்டு வெளியே வருகிறார். சரி அப்படி வெளியே வந்து ஆமா ஏ அத்தானே ஏ மச்சானே என்று சொல்லி சரி அந்த கண்ணனிடத்திலே வருகிறார். ஆமா ஏ அத்தானே மச்சானே ஐயா என் கோலத்தை பார்த்தீங்களா? என் கோலத்தை பாத்தீங்களா? பார்த்தார் கண்ணவரான். சரி ஏ அத்தானோ ஐயோ என்னையா கோலம்? என்ன இப்படி இருக்கிய? தலைவிரி கோலமா இருக்கீல என்ன? அதாவது சரி உங்களுடைய ஆமா பிறை எங்க? ஆமா கங்கை எங்க? எங்க கழுத்துல ருத்ராட்ச மாலை எங்க? எங்க உங்க முகத்தினோட அழகு எங்க? சரி எங்க அதெல்லாம் எங்க? எங்க ஐயா? இப்படி ஆமா இப்படி பாரு இப்படி ஆமா ஓடி வந்து நிக்கிறே. அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நல்ல அழகாத்தானே இருந்தீங்க, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கீங்க? அதாவது அம்மா வீட்டுக்கு படிப்புக்கு வரும்போதெல்லாம் நல்லா தானே இருந்தீங்க. சிவருமான கூட இப்படி நிலைமை இருந்திருக்காது போல. சரி உங்க நிலைமை பெரு நிலைமையா? ஆமா ஆமா அப்படி சிவபெருமான இடத்துல ஆமா அந்த கண்ணவரான்னு கேட்க சரி ஐயா
ஏ மச்சானே ஐயா நல்லா தான் இருந்தேன். நல்லா தான் இருந்தேன். என்ன நோக்கி 12 வருட காலம் வல்லரக்கன் தவம் இருந்தான். வல்லரக்கன் கொடுத்தேன். ஆமா என்ன நினைத்து தவம் இருந்தான். ஆமா பொல்லாத பாவி வல்லரக்கன் என்ன நினைக்கி இப்ப தவம் இருந்தான் ஐயா. அந்த பாவிக்கு வரம் கொடுத்தேன். ஆமா அவன் வரம் தவம் இருக்க தவத்துக்கு வரம் கொடுக்குன்னு வரத்தை கொடுத்தேன் ஐயா. வாங்குற வரைக்கும் ஆமா பணிஞ்சு நின்னா. ஆமா பணிஞ்சு நின்னா. வரத்தை வாங்கிட்டு வாங்கின வரத்தை கொண்டு என்ன சோதிக்க வரட்டி வந்தான். ஆமா வளர்த்த கடா மார்பள பாஞ்ச மாதிரி பாஞ்சிட்டான் ஐயா. அந்த வல்லரக்கனுக்கு பயந்தோ சரி நானும் இந்த கைவேலி காட்டுல ஆமா இந்த பிருந்தாவனத்தை ஒளிஞ்சிருக்கிட்டு இருந்தேன். ஆமா அந்த அரளி சொப்பு கோப்புக்குள்ள ஒளிந்து விட்டேன். இன்னோட 8 நாள் ஆச்சு. சரி தண்ணி கூட குடிக்கல. ஆமா ஐயா. அது அப்படி நானும் அந்த வல்லரக்கனுக்கு பயந்து சரி இந்த காட்டுல ஒளிஞ்சு கொண்டு இருக்கேன். சரி ஐயா. இங்கே ஆமா உங்களுடைய ஆமா புல்லாங்குழலின் சத்தத்தை கேட்டு ஆமா சீங்கோழலின் சத்தத்தை கேட்டு வந்திருக்குது. சரி என்னுடைய மச்சானாச்சே என்று ஆமா ஓடோடி வந்தேன். ஆமா ஐயா. என் மச்சானே ஐயா நீங்க என்ன செய்வீங்களோ என்ன எதை சொல்ல எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. உன் தங்கையான சரி பார்வதியோட வாழ்க்கை உங்க கையில. ஆமா உங்க தங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. எப்படியாவது சரி இந்த ஆமா அரக்கன்ட்ட இருந்து நீங்க என்னையா எப்படியாவது என்ன காப்பாத்தணும். இந்த வரம் கொடுத்த வல்லரக்கங்கிட்ட இருந்து நீ எப்படியாவது காத்து கொடுங்க மச்சானே என்று சொல்லி சரி அந்த பரமசிவனும் ஆமா அந்த கண்ணனிடத்திலே முறையிட சரி பார்த்தார் கண்ணவரான். ஆமா அத்தானே ஐயா அப்படி என்னதான் வரம் கொடுத்தீங்க. என்ன வரம் கொடுத்தீங்க. எதனால உங்களை அரக்கன் எப்படி வரட்டிட்டு வாரான் சரி என்று அந்த கண்ணன் கேட்கவே ஆமா அந்த சிவபெருமானம் ஏ மச்சானே ஐயா அந்த வல்லரக்கனும் சரி அவனோட வலது கையை தூக்கி ஆமா அந்த வலது கையிலே ஆமா ஆள்காட்டி விரல் எடுத்து ஆள்காட்டி விரலை நீட்டினால் சமுத்திரத்தை நீட்டினால் ஆள் கடலை நீட்டினால் அந்த சமுத்திரமானது ஆமா முன்னே வெற்றி பின்னே வெற்றி முன்னே பெருக வேண்டும் என்று சொன்னான். முன்னே வெற்றி பின்னே பெருக வேண்டும் என்று சொல்ல சரி என்று கொடுத்தேன். சரி அது மட்டுமா ஆமா நடுவிரலை நீட்டி ஆமா பருவதை மலையை நோட்டி நடுவிரலை நீட்டினால் அந்த மலையானது ஆமா சுக்கு 100ஆக நொடிந்து ஆமா எனக்கு வழிவிட வேண்டும் என்று சொல்லி அதையும் அந்த வரத்தையும் கொடுத்தேன். சரி அதாவது ஆமா மோதிர விரலை எடுத்து ஆமா எந்த பெண்ணை நீட்டுகிறனோ அந்த பெண்ணானவள் ஆமா எனக்கு வசியமாகி என் பின்னே வர எனக்கு பின்னே வர வேண்டும் என்று வரத்தை கொடுத்தேன். அந்த வரத்தையும் கொடுத்தேன். சரி பாவி ஐயா அத மட்டுமா கேட்டான். என்னம்மா கேட்டான். தன்னோட ஆமா வலது கையை எடுத்து ஆமா எவன் சிரசுல வைக்கிறனோ யார் சிரசின் மீது கையை வைத்தாலும் சரி அந்த சிரசானது வெடித்து ஆமா 1000 சுக்கு 100ஆக நொறுங்கி எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று வரத்தை கேட்டான். ஆமா இப்படி கேட்ட வரத்தெல்லாம் கொடுத்து விட்டேனே மச்சானே. அந்த வல்லரக்கனும் சரி அந்த வரத்தை வாங்கிட்டு ஆமா என்னையே சோதிக்க ஓடி வந்து ஆமா வர வாங்கின வல்லரக்கன் சும்மா இருந்தானா என்னையே சோதிச்சு பார்த்து விட்டானே மச்சானே. அதனால ஆமா அந்த வல்லரக்கனுக்கு பயந்து சரி நானும் அரளி முட்டத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கேன். ஆமா வரம் கொடுத்து விட்டு வரத்துக்கு பயந்து அரளி செடிக்குள்ள ஒளிந்து விட்டேன் மச்சானே. ஏ மச்சானே ஐயா நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு செய்ய என்ன பண்ணுவீங்களோ ஏது பெறுவனோ தெரியாது. வரம் கொடுத்த வல்லரக்கனிடமிருந்து என்னை காக்க வேண்டுமே மச்சானே என்று சொல்லி சரி அந்த கண்ணனிடத்திலே முறையிட ஆமா பார்த்தான் கண்ணவரானா. சரி ஏ அத்தானே ஐயா எதுக்கும் பயப்படாதீங்க. எதுக்கும் பயப்படாத நான் இருக்கு நீ ஏன் பயப்படுற. கதையை முதிச்சுட்டு வரேன். சரி உங்களை கைலாசத்துக்கு அனுப்புறேன். சரி என்று சொல்லி ஆமா அந்த அந்த கண்ணவரானோ சரி என்ன நினைக்கிறா தெரியுமா. என்ன என்ன அதாவது அந்த வல்லரக்கனுக்கு கொடுத்த வரத்தை நினைச்சு பார்க்காரு. சரி இந்த வரத்துல ஆமா அதாவது மோதிர விரல் எடுத்து சரி எந்த கன்னிப்பெண் முன்னே நீட்டினாலும் சரி அந்த பெண் எனக்கு வசியமாகணும்னு சொல்லி வரத்தை வாங்கினான். ஆமா பார்த்தாரு கண்ணபிரான். சரி அப்ப அந்த வல்லரக்கனுக்கோ ஆமா பெண்ணுன்னா பித்துன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா சேலை கட்ட இடமெல்லாம் கல்லுக்கு சேலை கட்டினாலும் சுத்தி சுத்தி வருவான் ஐயா என்று நினைத்து சரி அந்த கண்ணவரானோ ஆமா என்ன செய்யறா தெரியுமா. என்ன அழகான வனமோகினி அவதாரம். ஆமா அழகான வனமோகினி அவதாரம் எடுத்தார். அவர் எப்படி அவதாரம் இருக்கிறார் தெரியுமா. எப்படி எப்படி ஐயா. கொண்டல் வர்ணன் தன்னுடைய சொருபமாரியே கோசலை போல் வேடமாறி போல கோல அண்டர்களும் தேவர்களும் ஆனந்தம் பாட ஆனந்தம் பாட ஆனந்தம் பாட ஆனந்தம் பாட அரிச்சை கொல பெண் வடிவானா அங்கே அச்சுதான அரிச்சை பெற பெண் வடிவமானா மண்பரவும் கால்களிலே பீலி கட்டுவோமா அங்கே பீலி கட்டுவோமா மயிலிடையால் மோதிரமா மாணிக்கத்தாயே அங்கே மயிலிடையால் மோதிரங்கள் மாணிக்கத்தாளே. அப்படி ஆமா
அந்த கண்ணபிரானம் ஆமா அழகிய வன மோகினியா அவதாரம் எடுத்து பட்டா கொக்காவா அப்படியே அப்படி சரி அந்த பிருந்தாவனம் இருக்கும் வாசலுக்கு நடந்து வராரு. ஆமா ஐயா. பார்த்தா வல்லரக்கேன் சரி பெண்ணை பார்த்தவனோ ஆமா தன்னை மறந்தான் மதங்கிட்டானே. சரி ஏ பெண்ணே ஐயா யாரம்மா நீ? யாரம்மா ஒரு அழகிய தேவதை போல வருகிறே யாரம்மா? இந்த ஆளில்லா காட்டுக்குள்ள இந்த அத்தான காட்டுக்குள்ள தன்னந்தனியா நடந்து வாரையே. ஆமா தனியாக வாரியம்மா. யாரம்மா நீ என்று கேட்க. யாரம்மா உனக்கு எந்த ஊரம்மா எந்த தேசம் அம்மா? அதற்கு சரி அந்த வனமோகினியோ சரி எப்பா அம்மா என் பேரோ ஆமா என்ன பேரு அதாவது சரி என் பேரோ கிருஷ்ணம்மா. சரி நானோ ஆமா அங்கே சரி ஐயா வடமதுரையிலே சொக்கனுக்கு வாக்கப்பட்டேன். சரி ஐயா. இங்க ஆயர்பாடி எனக்கு பிறந்த ஊரு. சரி அதாவது ஆமா என் பிறந்த ஊருக்கு வந்த நேரம் ஆமா அங்க மானாமதுரையிலே சரி என் கணவனாய சொக்கனுக்கு சரி ஐயா உடம்பு சரியில்லை என்று சொன்னாங்க. ஆமா உடல்நிலை சரி என்று சொன்னார்கள். அதாவது சரி என் கணவருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சரி ஐயா கால்நடையா நான் மானாமதுரைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அப்படி பொடிநடையாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். ஏ பெண்ணே ஐயா என்ன சொல்ற நீ? என்ன அதாவது சரி நீயே ஒரு அழகா இருக்க. இப்பேற்பட்ட ஒரு அழகா இருக்க. உன் கணவனுக்கோ உடம்பு சரியில்லை என்று சொல்ற. சரி நீ போய் அந்த கணவன் கிட்ட போய் வாழணுமா? ஆமா அதான் வேண்டாம் நீ சரி என்று சொல்லு. நான் உன்னை பாத்துக்கிறேம்மா. உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன். நீங்க பாக்கவா? 5 பேத்தையும் பாத்துக்கிறேன். அதாவது அப்படியே தூத்துக்குடியில சரி அக்கா யூடியூப்ல பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி வீட்டுக்கு போங்க நல்லா பாப்பாங்க. யூடியூப்ல இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அப்ப பார்த்த நாடகம் 11 மணிக்கு நாடகம் முடிஞ்சிருக்கு. அப்பவே பெப்பர பேன் அவ்வளவு பேரும் தூங்கி இருப்பாங்க. அத சொல்லுங்க. போய் நான் கதவுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே படுத்து காலையில தான் உள்ள போக முடியும். இப்போ உள்ள பொம்பளை எல்லாம் புருஷமார எதிர்பார்க்கறது கிடையாது. அதாவது போனா ஒளிஞ்சு போயிட்டு எப்போ வரட்டும் வந்து சேரட்டுன்னு இருப்பாங்க. யார் இப்படி தெய்வத்தோட கதையெல்லாம் கேட்கா? சரி இப்ப சீரியல் பெருகி போச்சு. சீரியல் 6 மணிக்கு பிடிக்கிற சீரியல் 11 மணி வரை 6 மணிக்கு ஆரம்பிக்கும். இத மாத்தி முன்னாடி நான் ஊருக்கு அனுப்பிட்டேன். நைட்டு 11 மணி ஆகும். நல்லா வருவப்பா நீ நல்லா வருவ. எங்க அத்தை கிளம்பிட்டாங்க. நீ சோறு போட வேண்டாம்னு ஊருக்கு அனுப்பிச்சிருப்ப. நீ சீரியல் முடிஞ்சிருக்குவே. அதாவது அப்படியே இந்த தெய்வீக கதையான ஆமா வில்லிசையானது சரி எதற்கு சமம்? ஆமா ஐயா வில்லிசைய ஆமா நம்ம முழுமையா கேட்டோம்னா ஆமா அந்த சிவபெருமான தரிசனம் செய்வதற்கு சமம். ஆமா ஒரு தெய்வத்தினுடைய வரலாறு பிறப்பு இறப்பு எங்க இருந்து வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் வந்து மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்ற வரலாறை நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது சரி அந்த காலத்துல ஆமா அந்த கைலையிலே ஆமா ஐயா ஞான படத்திற்கு சரி அந்த கணபதிக்கும் ஆமா அந்த முருகப்பெருமானுக்கும் சண்டை வந்தது. ஆமா 2 பேருக்கும் சண்டை வந்தது. யாரு முதல்ல லோகத்தை சுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் கனி என்று சொன்னார்கள். ஆமா அந்த முருகனோ ஆமா வள்ளி மயில் எடுத்து சரி பூலோகத்தை சுத்தத்துக்கு கிளம்பிட்டாரு. சரி கணபதி என்ன நினைச்சாரு? என்ன அந்த சிவபெருமான பார்வதியும் ஆமா உலகம் நினைச்சு சுத்தி வந்து ஆமா அந்த கனியை பெற்றுக் கொண்டார். நாம் தாயும் தகப்பனும் சுட்டினா அந்த உலகத்தை சுட்டியது சமம் என்று அப்படி சரி அந்த சிவபெருமான நினைச்சாரு. ஆமா அப்படி அந்த வில்லிசை நம்ம சரி முழுசா கேட்டோம்னா இருந்து கதை கேட்டோமானால் அந்த சிவபெருமான தரிசனம் செய்வதற்கு சமம். ஆமா ஐயா. ஏன் தெரியுமா? ஏன்? அதாவது சரி அந்த சிவபெருமானுக்கு தலையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? பிறை இருக்கு. பிறை இருக்கிறது. எப்படி இருக்கும்? எப்படி? வில்லு மாதிரி இருக்கும். ஆமா இந்த வில்லு போல இருக்கும். ஆமா ஐயா. சிவபெருமானுக்கு என்ன வேலை? என்ன வேலை? படிகளக்கிற வேலை. இதுல படி அளந்தாரு. ஆமா மண் கலசத்துல படி அளந்தாரு. மண் கலசத்துல படி அளந்தாரு. சரி அந்த மண் கலசம் தான் இந்த குடம். இந்த குடம் அப்படி சரி சிவபெருமானோ ஆமா கையில என்ன வச்சிருக்காரு? என்னையா வச்சிருக்காரு? உடுக்க வச்சிருப்பாரு. உடுக்க இல்லாட்டி இந்த வில்லு இல்ல. வில்லு கிடையாது. போல உடுக்க இருக்கு. ஆமா சிவபெருமானுக்கு என்ன அது மட்டுமா? வேற என்னது? சிவபெருமானும் சரியான ஆடல் அரசர். சரி அவரோட காலிலே சரி சலங்கை கட்டி இருப்பார். சரி ஐயா. சலங்கை தான் இந்த தாளம். ஆமா ஐயா. அவரோட கால்கள் தான் இந்த கட்டை. ஆமா அப்படி சரி இந்த தெய்வீக கலையான சரி வில்லிசைய முழுசா கேட்டா சிவபெருமான தரிசனம் செய்வதற்கு சமம். அந்த பகவானே நேரில் பார்த்ததற்கு சமம். அப்படி ஆமா அந்த அந்த வல்லரக்கணும் சரி அந்த வனமோகினியை பார்த்து ஆமா ஏம்மா அம்மா நீ போய் நீ எங்கேயும் போக வேண்டாமா, உன்னை நான் பாத்துக்கிறேம்மா. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நீ சரின்னு மட்டும் சொல்லு, ஆட்டுன்னு மட்டும் சொல்லு, அத்தான் உன்னை நான் பாத்துக்கிறேன். சரி அந்த அந்த வனமோகினியோ சரி ஏ வல்லரக்கா ஐயா இதுக்குத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா ஏ வல்லரக்கா ஐயா நீ சொல்றதெல்லாம் சரிதான். சரிதான். நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிடவன்னு நான் எப்படி உன்னை நம்புறது? ஆமா
எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? யாருக்குனே உன்னை கட்டி நான் அழுதுட்டு தானே ஐயா காட்டு வழியா வந்திருக்கேன். நான் அடுத்தால நீனும் நான் என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றியே, நீ எப்படி என்ன கடைசி வரைக்கும் பாத்துக்குவ? ஏ பெண்ணே, அவரு பாத்துக்கிறாரு ஐயா. அப்படியா? யாரு முண்டாட்டி யாரு பாக்கணும் தான் அவ்வளவு அலையுது. எல்லாம் தயாரா தான் இருக்காங்க. பத்திரமா பக்குவமா பாத்துக்கிடுவீங்களா? ஆமா ஆமா, எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. உடுக்கற அண்ணாச்சி 4 நேரம் ஜோறு போடுவீங்களா? சரி, கூட 2 ஆளு சாப்பிடக்கூடிய ஆட்கள் ஆயிட்டு அப்படியே. இது தெரியாம 2 பசங்களை கூட்டு வந்து, இல்லாட்டி 2 கல்யாணம் முடிச்சவங்க சேர்த்து கூட்டு வந்திருக்கலாம். அப்படியா? அவங்க சொல்றதுக்கு கொஞ்சம் செட் ஆரம்பியில கூட 2 சேர்த்துக்கோங்க. அப்படி அந்த வனமோகினியும் சரி ஐயா, அந்த வல்லாரக்கமும். ஆமா. ஏ பெண்ணே, எம்மா என்ன செஞ்சா நீ நம்புவ? என்ன சொன்னா நீ நம்புவம்மா? அத சொல்லி நான் செய்யறேன். அப்படி செய்யறேன். ஏ வல்லாரக்கா ஐயா, ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தெரிய பாரு கங்கை. ஆமா. அந்த கங்கையிலே ஆமா குளித்து நீராடி. ஆமா, குளித்து நல்ல நீராடி திருநீர் எடுத்து. ஆமா, உன் நெற்றியிலே திலகமிட்டால் போதும். உன் நெற்றியிலே சிரசினிலே திலகமிட்டால் போதும். உன்னை நான் நம்புறேன். உன்னை நம்புறேன் என்று சொல்ல. சரி, அந்த வல்லாரக்கணும். ஆமா, இவ்வளவுதான் செய்யணுமா? ஆமா, இதுதானா என் சிரசுல என்ன சுத்தி நான் சிரசுல கைய வச்சு நெத்தி திலகம் தான் இடணுமா? இத பண்ண மாட்டானாமா? எதெல்லாமா பண்ற உனக்காண்டி இத பண்ண மாட்டானாமா என்று சொல்லி. சரி என்று அந்த வனமோகினிய சொல்ல. ஆமா, அந்த வல்லாரக்கணும். ஆமா, அங்க கங்கை நதிக்கரைக்கு சென்று. ஆமா, நதிக்கரைக்கு சென்று அங்க கங்கையிலே குளித்து நீராடி. ஆமா, முங்கி முங்கி குளிக்கிறான் வல்லரக்கன். என்ன செய்ய போறான்? என்னையா செய்ய போறான்? திருநீரை எடுக்க போறான். ஆமா, அதாவது கங்கையில குளிச்சு குளிக்கிற முங்கி குளிக்கிறவன் சும்மா குளிக்கானா? எட்டி பாக்கானோ, எட்டி பாப்பானோ, குளிப்பானோ, எட்டி பாப்பானோ? மோகினி இருக்காளா? அம்மா பேருவாளன்ட்டு அம்மா எங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? உன் கதையை முடிக்க. ஐயா, குளி உனக்கு இதான் கடைசி குளி, நல்ல குளி. ஆமா என்று சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, அங்க வல்லாரக்கணும். சரி, குளிச்சு நீராடி வந்து. ஆமா, குளித்து நல்ல நீராடி மாற்று நல்ல உடுத்தி கையிலே திருநீரை எடுத்துட்டான். ஆமா, திருநீரை காப்பிலே கையில எடுத்தான். திருநீரை எடுத்த நேரம் சரி என்ன நடக்கு? என்ன அவன் எப்படி வர வாங்கி இருக்கான்? அந்த 12 வருட காலம் பகவானை நினைத்து என்ன வரத்தை வாங்கினான்? எப்படி வாங்கினான் ஐயா? பெண்ணை மறந்தவனா தன் வாங்கின வரத்தை மறந்து போயிட்டான். வரத்தை வாங்கிட்டான. அதாவது சரி, யார் சிரசிலே கையை வெடித்தாலும் ஆமா, சிரசானது வெடித்து இருந்து சாம்பலாக வேண்டும் என்றான். என்னுடைய சிரசு தவற என்ற வார்த்தையே சொல்ல மறந்து விட்டான் வல்லரக்கன். தன்னை நீக்கி வர வாங்கவில்லை. என்ன செய்ய போறான்? என்ன அந்த திருநீரை எடுத்து ஆமா சிரசினிலே ஐயா வைக்க. ஆமா ஐயா, சிரசானது நொறுங்கி சரி அங்க இருந்து சாம்பலாகி. ஆமா, வல்லரக்கனும் மடிக்கிறான். சரி, செத்தான். ஆமா, பார்த்தார் அந்த வனமோகினி. சரி, அந்த வல்லரக்கனை கொன்னுட்டோம் என்று சொல்லி. ஆமா, மீண்டும் அந்த நாராயணன் ரூபம் எடுத்து. சரி, அதாவது ஆமா, அந்த வல்லரக்கனோட சாம்பல் எடுத்துக்கொண்டு. சரி ஐயா, அங்கே வருகிறார். ஆமா, அங்க பிருந்தாவனத்துக்கு. ஆமா, நம்மளோட அத்தான பார்க்க போனோம். ஆமா, அவளோ அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம காப்பாத்துவோம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரி ஐயா, இப்படியே வனமோகினி ரூபத்துல போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சிவருமா நம்மள சும்மா விடுவாரா? அத்தான் விளங்காதவர்கள் ஐயா. ஆமா, கல்லுக்கு சேலை கட்டினாலும் ஆமா நல்ல பார்வை வைப்பாரு. ஆமா ஐயா, நாமளோ சரி பெண் ரூபத்துல இருக்கோம். நம்மளும் இந்த வனமோகினி அவதாரத்துல இருக்கின்றோம். இப்படியே போனா என்ன ஆகும்? இப்படியே போனா நம்ம மச்சான் நம்மள சும்மா விடுவாரா? நம்ம கதை முடிஞ்சது. நம்ம கதை முடிஞ்சு உங்களுக்கு முன்னாடி அவ தள்ளிட்டு போயிடுவாரு. ஆமா ஐயா, அதனால நம்மளுடைய மாய சொரூபமான மாயக்கண்ணன் ரூபத்திலே போக வேண்டும் என்று மீண்டும் தன்னோட நாராயணனாய கண்ணன் ரூபம் எடுத்து. சரி, அவர் எங்கே வருகிறார்? எங்கே வருகிறார்? அங்கே பிருந்தாவனத்தை வருகிறார். ஆமா, அழகிய பிருந்தாவனத்தை நோக்கி வருகிறார். ஏ அத்தானே, ஏ மச்சானே, இதா பாருங்க. என்ன? நான் வல்லரக்கனை கொன்னுட்டேன். ஆமா, நான் வல்லரக்கனை மாய்த்து விட்டேனே மச்சானே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி, பாருங்க சாம்பல். ஆமா, அதனால சரி நீங்க கிளம்பி கைலாசம் போங்க. ஏ மச்சானே, என்னால முடியல. எப்படி கொன்னீங்க வல்லரக்கனை? அதே மச்சானே, என்ன ரூபம் எடுத்து கொன்னீங்க? எப்படி கொன்னீங்க? ஐயா மச்சான் மாப்பிள, வல்லரக்கனை கொல்ல சொன்ன கொன்னாச்சு, கதை முடிஞ்சாச்சு. எப்படி கொன்னீங்க ஏது கொன்னீங்கன்னு கேட்டா நீ என்னைய விட மாட்ட. அப்படி சரி என்ன சொல்கிறார்? என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொல்லி. சரி, அந்த சிவருமான் ஆமா என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன? உம்முடைய வார்த்தை தன்னை ஒருபோதும் நம்ப மாட்டேன். கொண்டதொரு கோதை ரூபம் கோபாலனை எடுக்க வேண்டும். அப்படியே எடுத்தேரானா ஆதிசிவன் நம்பிடுவேன்.
அதாவது சரி நீங்க எப்படி கொன்னீங்க? எப்படி? அதாவது அத்தானே ஐயா நீங்க எப்படி வரம் கொடுத்தீங்க? எப்படி வரம் கொடுத்தீங்க? வரத்தை நினைச்சு பார்த்தேன். ஆமா. பெண் ரூபம் எடுத்தேன். சரி. போனேன், கதையை முடிச்சிட்டேன். ஆமா. மச்சானே ஐயா அதெல்லாம் நம்ப மாட்டேன். நீங்க அந்த வனமோனி ரூபத்தை எடுத்தா தான் என்ன ரூபம் எடுத்து வல்லரக்கனை கொன்னீர்களோ அதே ரூபத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல. எப்படி சொல்ல? சரி. அந்த அந்த கண்ணபரானோ ஐயா அந்த சிவபெருமனுக்காக ஆமா மீண்டும் ஒரு முறை வனமோகினி ரூபம் எடுக்கிறார். ஆமா, மீண்டும் ஒரு அழகிய வனமோகினி ரூபத்தை எடுத்துக்கொண்டார். அப்படி சரி. வனமோகினி ரூபம் எடுக்கவே ஆமா அந்த சிவபெருமானோ சரி என்னை பார்த்ததும் ஆமா மதிமயங்கி ஆமாம் தன்னை மறந்து